Guys, welcome to this most important video of my channel. இந்த மொமெண்ட்ல எக்ஸாம்க்கு இன்னும் ஒரு நாள் கூட இல்ல. நீங்க உங்க ரிவிஷனை சூப்பரா பண்ணிட்டு இருப்பீங்க தெரியும். இந்த மொமெண்ட்ல பயாலஜியை வெறித்தனமா திருப்பு. பயாலஜி தான் உங்களோட ஸ்கோர் மேக்கர். உங்களோட ஸ்கோர் நல்ல மார்க்ஸ் வேணா பயாலஜி நீ ப்ராப்பரா ரிவிஷன் பண்ணும். ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த டைம் பயாலஜி கொடுத்து ப்ராப்பரா ரிவிஷன் பண்ணுங்க. அடுத்து கெமிஸ்ட்ரி நீங்க ஆல்ரெடி எங்க படிச்சிருக்கீங்களோ அதை திருப்ப ட்ரை பண்ண. அப்படி திருப்புறப்போ இந்த வீடியோ உனக்கு செம்ம யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. பிகாஸ் இன் திஸ் வீடியோ I am going to tell you the most important, most predicted 45 MCQs in chemistry guys. So நீங்க ரிவிஷன் பண்ண ட்ரை பண்றப்போ கெமிஸ்ட்ரி ரிவிஷனை முடிச்சுட்டு இந்த 45 MCQs and relevant patterns ஒரு தடவை என் கூட சேர்ந்து கண்ணில் பார்த்துட்டேன்னா மோர் தென் எசென்ஷியல் கைஸ். இந்த கொஸ்டின்ஸ்லாம் உன்னால சால்வ் பண்ண முடியுதான்னு பாரு. உன்னால முடியலன்னா இதோட டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் உனக்கு ஷேர் பண்றேன். அதை பார்த்து முடி. பிகாஸ் நான் இதில் ஷேர் பண்ண போகிற கொஸ்டின்ஸ் எல்லாமே இந்த ரீநீட்ல வரதுக்கு ஹையஸ்ட் சான்சஸ் இருக்கு. ஆல்ரெடி நீட் 2026 ஒரு ஷார்ட்ஸ் போட்டு ஒரு PDF ஷேர் பண்ணியிருந்தேன். கெமிஸ்ட்ரி இந்த டாபிக்ஸ் நல்லா பார்த்துக்கோங்கன்னு. அதில் நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருந்தது. லசைன் டெஸ்ட் நிறைய வந்திருந்தது. டைரக்டாகவே கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த தடவை ரீநீட்காக டாபிக்ஸ் மட்டும் கொடுக்காம அந்த டாபிக்ஸ்லேருந்து என்னென்ன பேட்டர்ன் அனலைஸ் பண்ணி ரீசன்ட் இயர்ஸ்ல திரும்ப திரும்ப கேட்குறாங்களோ அது எல்லாத்தையும் உனக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன். திஸ் இஸ் கோயிங் டு பி அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வீடியோ கைஸ். ஸோ மறக்காம உங்க கெமிஸ்ட்ரி டிவிஷன் கூட இதையும் மேட்ச் அப் பண்ண ட்ரை பண்ணுங்க. We are going to start this video. Okay, it is the 45 most predicted chemistry for ReNEET 2026 guys. Okay, but before starting, இன்னும் இந்த புது அப்டேட் நீங்க கேட்காம இருக்கீங்கன்னா எல்லா நீட் ஆஸ்பிரண்ட்ஸ் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இது. உங்க NTA சைட்ல இருந்து ஒரு மெசேஜ் போட்டிருந்தாங்க, ReNEET 2026க்காக புது அட்மிட் கார்டு தான் டவுன்லோட் பண்ணணும்னு. கைஸ் இதை நிறைய பேருக்கு இருக்கிற இஷ்யூ என்னன்னா 14th மேன்னு சொல்லி டேட் இஷ்யூ ஆஃப் டேட் போட்டிருக்கு அப்படின்றது. அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. டேட் ஆஃப் இஷ்யூ 14th இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் புதுசாக போய் அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணி அதை தான் நீ பிரிண்ட் அவுட் எடுக்கணும். பழைய அட்மிட் கார்டு வேலிடே கிடையாது. புதுசாக முன்னாடி அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணியிருந்தேன் நான் பழசு, அதை சுத்தமாக மறந்துடு. புது அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணணும், பிரிண்ட் அவுட் எடுக்கணும். அதுதான் உங்களுக்கு தேவை. சரியா? டன். அண்ட் நம்ம இதுக்கு எல்லாத்தையுமே நம்ம வாட்ஸ்அப் சேனல் அப்டேட்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். டெலிகிராம் பிளாக் ஆனதுனால வாட்ஸ்அப் சேனல் மூலமா எல்லா கம்யூனிகேஷன் பண்ணிட்டு இருக்கோம். இந்த QR கோட் ஸ்கேன் பண்ணி வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிக்கோ. அப்போ கூட வந்த உடனே அப்டேட்லாம் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ இதில் முக்கியமான லிங்க்ஸ் PDFs எல்லாமே ஷேர் பண்ணுறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே. அண்ட் 11th physics நீங்க கம்ப்ளீட்டா ரிவிஷன் பண்ண நினைக்கிறீங்கன்னா ரெண்டே வீடியோல மொத்தமா கவர் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 2.5x ஸ்பீட் 2x ஸ்பீட்ல வச்சு நீங்க பாத்தீங்கன்னா செம்ம ஸ்பீடா இதை முடிச்சிட முடியும். ஸோ ரெண்டு வீடியோல உங்களுக்கு இருக்கும். ஃபர்ஸ்ட் வீடியோ செகண்ட் வீடியோ சொல்லிட்டு யாராவது ஸ்ட்ரகிள் பண்றேன்னா இந்த ரெண்டு வீடியோ பார்க்க டைம் இருந்தா பாரு. இல்ல ரெண்டோட நோட்ஸ் நான் PDF கொடுத்துருக்கேன். கம்ப்ளீட் 11th physicsோட ஃபார்முலாஸ் உனக்கு கையில கிடைக்கும். ஒருவேளை நீங்க இந்த பிசிக்ஸ் எப்படி ரிவிஷன் பண்றதே தெரியல, எந்த ஃபார்முலா படிக்கணும், எதை விடணும், எந்த செனரியோஸ் நீங்க ரிவிஷன் பண்ணணும் தெரியாம முழிச்சிட்டு இருக்குன்னா இந்த ரெண்டு வீடியோ இஸ் கோயிங் டு பி அ லைஃப் சேஞ்சிங் வீடியோ கைஸ். 2x ஸ்பீடில் வச்சு வேகமாக ஓட்டினீங்கன்னா மொத்தத்தையும் நீங்கள் ரிவிஷன் பண்ணி முடிச்சிடலாம். இட்ஸ் கோயிங் டு பி ரியல் லைஃப் சேஞ்சிங் ஃபார் யூ. வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணி பாருங்க. இல்லைனா அட்லீஸ்ட் இந்த ரெண்டு வீடியோட PDF டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எல்லா ஃபார்முலாஸ் எல்லா சென்டர்ஸையும் லிஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? மிஸ் அவுட் பண்ணாமல் செக் அவுட் பண்ணுங்க. இதோட லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நம்ம சேனலுக்குள்ளே போனீங்கன்னாவே லேட்டஸ்ட்டாகவே இருக்கும் பாருங்க. இது பார்ட் 1, இது பார்ட் 1, இது பார்ட் 2. மிஸ் அவுட் பண்ணாமல் செக் அவுட் பண்ணுங்க. அண்ட் கைஸ் இதுக்கு முன்னாடி லாட் ஆஃப் எஃபர்ட்ஸ் என் சைடில் கொடுத்துட்டு இருக்கேன். கம்ப்ளீட் NST டீம் உங்களுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். உங்களோட லைக்ஸ் எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு உனக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் போடு. அண்ட் முக்கியமாக ரீநீட் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த வீடியோலேருந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் கெமிஸ்ட்ரியில் டேரெக்டாக கேட்டிருக்காங்கன்னு கம்பேர் பண்ணி நானும் வீடியோ போடுவேன். கொஞ்சம் டைம் எடுத்து போடுவேன். நீங்களே முடிச்சுட்டு வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. கண்டிப்பாக அது செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக போடுவீங்க. ஐ ஹாவ் அ செம்ம கான்ஃபிடன்ஸ் கைஸ். இதில் நிறைய கொஸ்டின்ஸ் டேரெக்டாக வரப்போகுது. மிஸ் அவுட் பண்ணாமல் பாரு. நவ் லெட்ஸ் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் கைஸ், ஃபர்ஸ்ட் கொஸ்டின். எவ்ரி இயர் உங்கள் நீட் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா IUPAC ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்ல ஒரு கொஸ்டின் இருக்கு. சரியா? எங்க இருந்தாலும் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி கேட்கலாம். ஆனால் IUPAC நாமென்க்ளேச்சர்னு ஒரு கொஸ்டின் இருக்கு. நீ ரிவிஷன் பண்ண ட்ரை பண்றப்ப IUPAC ரிவிஷன் பண்ணுங்க. அதுலயும் லேட்டஸ்டா திரும்ப எந்த மாடல்ஸ் கேட்கறாங்கன்னு எடுத்துட்டு வந்திருக்கேன். ஃபங்க்ஷனல் குரூப்ஸை வச்சு தான் நீங்க கண்டிப்பா பண்ண போறீங்க நேமிங்ல. அதுல எந்த ஆர்டர் வச்சு நீங்க நேமிங் பண்ணணும்னு ஒரு கொஸ்டின் இருக்கு. சிம்பிளான கொஸ்டின் கேட்கலாம், இது கேட்க முடியும். லேட்டஸ்ட் JEல இதை கேட்டிருக்காங்க ஏப்ரல் ஷிஃப்ட் 2026ல. அடுத்து இந்த மாதிரி ஜென்ரலான ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் கொடுத்து IUPAC நேம் கேட்க முடியும். இந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ் பார்த்து வச்சுக்கோ. இட்ஸ் கோயிங் டு பி ரியல் ஹெல்ப்ஃபுல் கைஸ். ஓகே, ஒரு ஹாலஜன், கீட்டோன், ஈத்தர் மூணுமே கம்பைன் பண்ண ஒரு விஷயம் அது. இந்த மாதிரி ஒரு சைக்ளிக்கல் காம்பவுண்ட்க்கு IUPAC நேம் கேட்க முடியும். அண்ட் இந்த இடத்துல இன்னொரு காம்பவுண்ட் கொடுத்துருக்கேன், டபுள் பாண்ட், ட்ரிபிள் பாண்ட், கீட்டோன், அதெல்லாம் வச்சு கேட்கறதுக்கு. அண்ட் ஹியர் கைஸ் இந்த பென்சீன்ல உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் வச்சுட்டா எப்படி நீங்க வந்து IUPAC நேமிங் பண்ணணும்னு எல்லா டிஃப்ரெண்ட் மாடல்ஸும் ஒரே இடத்துல இருக்கேன். இந்த எல்லா கொஷின்ஸ் உன்னால போட முடிஞ்சதுன்னா, கரெக்டான ஆன்சர் பண்ண முடிஞ்சதுன்னா கண்டிப்பா உன்னால எந்த டைப் ஆஃப் ஆர்கானிக் நேமிங் ரியாக்ஷன்ஸ்க்கும் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இது ரொம்ப முக்கியம். மிஸ் பண்ணாம செக் அவுட் பண்ணுங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கைஸ். ஓகே டன். இந்த ஒரு 5 கொஸ்டின் இஸ் கோயிங் டு பி லைஃப் சேஞ்சிங். அண்ட் இது எல்லாத்தையும் அப்ரோச் பண்றதுக்கு உனக்கு ஐடியா இல்லாம இருக்குன்னா
கமெண்ட் செக்ஷனில் இந்த வீடியோவை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லி போடுங்க. கெமிஸ்ட்ரி மேம் தாரணி மேம் வச்சு நான் உங்களுக்கு மொத்தமாக இது எல்லா எம்சிக்யூஸும் டீச் பண்ண சொல்கிறேன். டீச் பண்ண முடியலனாலும் எங்களுக்கு ஒரு அப்ரோச் சொல்லி தர சொல்கிறேன். IUPAC நாமென்க்ளேச்சரில் எப்படி இந்த ஃபங்க்ஷனல் குரூப்ஸை வச்சு எதுக்கப்புறம் எப்படி ஆர்டர் பண்ணுன்னு சொல்லிட்டு கொடுக்க சொல்கிறேன். இல்லைனா பிடிஎஃபாக உங்களுக்கு ஒரு அப்ரோச் மாதிரி எடுத்து இந்த ஒவ்வொரு கொஷினுக்கான சொல்யூஷன் சொல்லி தர மாதிரி ஒரு கம்ப்ளீட் சொல்யூஷன் வித் கொஷின் பேப்பர் PDF மாதிரி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த மாதிரி மாடல் வேணுங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. அப்போ தான் அதுக்கேற்ற மாதிரி ரிசோர்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி கொடுக்க முடியும். பிகாஸ் வி ஆர் ஹியர் டு ஹெல்ப் யூ. இந்த மொமெண்ட்டில் உனக்கு இந்த ஹெல்ப் ரொம்ப ரொம்ப தேவை. அதை நாங்கள் பண்ண தயாராக இருக்கோம். உனக்கு எந்த மாதிரி வேணுங்கிறத கேளு. நிறைய பேர் எந்த கமெண்ட்ஸில் கேட்குறீங்களோ அந்த ஹெல்ப்பை நாங்கள் நிறைய பண்ணிடுறோம். சரியா? வீடியோ வேணாலும் வீடியோ, PDFனாலும் பண்ணித்தரோம். ஓகே, டன் கைஸ். நெக்ஸ்ட் செகண்ட் மாடல் ஆஃப் கொஷின் இதை கேட்க முடியும்னா ரீசன் இது ரொம்ப வருஷமா இந்த ட்ரெண்ட் இருக்கு, இந்த பேட்டர்ன் ஆஃப் கொஷின் இருக்கு. தட் இஸ் ABC மாடல். அப்படின்னா ஒரு காம்பவுண்டே கொடுத்துருப்பாங்க, அந்த காம்பவுண்டே இன்னொரு ரியேஜன் கூட ரியாக்ட் ஆகுது, காம்பவுண்ட் B கிடைக்குது, B போய் C கூட ரியாக்ட் ஆகுது. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொடுத்து இது என்ன வகையான டெஸ்ட்னு கேட்கலாம், அது என்ன காம்பவுண்ட்னு கேட்கலாம். இந்த பேட்டர்ன் ஆஃப் கொஷின் டெஃபினட்டாக உங்கள் கொஷின் பேப்பரில் ஒன்று வந்துகிட்டே இருக்கும். சரியா? எல்லா வருஷமும் இருக்கு. அதில் ரீசெண்ட் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த லூகாஸ் டெஸ்ட் வச்சு எப்பயுமே அதுலேருந்து ஒரு ரிலவெண்ட்டாக கொஷின் எடுத்துடுறாங்க. ஸோ லூகாஸ் டெஸ்ட் ஆர் இந்த ஹாலோ ஃபார்ம், சில்வர் மிரர், பெனடிக்ட் இது எல்லாத்தையும் ரிலேட் பண்ணுற மாதிரி ஒரு கொஷின் கேட்கலாம். இந்த மாதிரி ABC மாடல் ஒரு கொஷின் வரலாம். அப்படி இல்லைன்னா உனக்கு இந்த மாதிரி இது பென்சீனோட அட்டாச் பண்ண காம்பவுண்ட்ஸ், இது பென்சீன் இல்லாம மற்ற காம்பவுண்ட்ஸ், பென்சீனோட இந்த ABC காம்பவுண்ட்ஸ் ஒன்று கொஸ்டின் வரலாம். அண்ட் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்கலாம் கைஸ். இதுல the number of hydroxyl groups present in the following compound, ஒரு காம்பவுண்டை கண்டுபிடிக்க வச்சு அதுல எத்தனை ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குன்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இந்த 3 டிஃப்ரெண்டான மாடல்ஸ் உனக்காக வச்சிருக்கேன். மிஸ் அவுட் பண்ணாமல் செக் அவுட் பண்ணுங்க. இந்த மாதிரி ABCங்கிறது டைம் கன்சியூமிங்காக இருக்கும் எக்ஸாமில். ஸோ டைம் கன்சியூமிங்காக இருந்தாலும் கொஞ்சம் பரவாயில்ல, தப்பு கிடையாது. செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்டில் கூட சால்வ் பண்ணலாம். ஆனால் சால்வ் பண்ணுறப்போ பொறுமையாக ஒவ்வொரு லைனும் படித்து பார்த்து சால்வ் பண்ண ரொம்ப எக்ஸ்ட்ரா காஷியஸ் இருக்கணும். ஏன்னா ஒரு சின்ன மிஸ்டேக் நீ பண்ணேன்னா மொத்தமாக ரியாக்ஷன்ஸ் தவறிடும், ஆன்சர் உனக்கு வராமல் போகும். எக்ஸ்ட்ரா காஷியஸாக இந்த MCQ சால்வ் பண்ணுங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கைஸ். ஓகே, டன். இதை நீ சால்வ் பண்ணால் உனக்கு ஹையஸ்ட் லெவல் ஆஃப் நாலேஜ் இருக்கணும். அந்த ரிலவெண்ட் டாபிக்ஸில் கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்குது. அதை அப்ளை பண்ணுறதுக்கு தைரியமும் எக்ஸாம் அன்னைக்கு கொஞ்சம் பொறுமையே வேணும். எல்லாருமே பதட்டப்படுவோம், டைம் போயிட்டுன்னு. நீ ஃபர்ஸ்ட் ரவுண்டில் உட்காந்து இந்த MCQ சால்வ் பண்ண ட்ரை பண்ணி வச்சுக்க, ஐயோ இந்த ஒரு கொஷினுக்கு இவ்வளோ நேரம் செலவு பண்ணிட்டோமே ஒரு மாதிரி ஃபீல் ஆகும், பின்னாடி ப்ரெஷர் ஆக. இந்த மாதிரி டாக்டிக்கல் எரர்ஸ் பண்ணாத. சரியா? கொஞ்சம் பெரிய கொஸ்டின் இருக்குன்னா பின்னாடி தள்ளி போட்டு பார்த்துக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி திங்ஸ் தான் ஒரு நார்மல் ஆஸ்பிரண்ட்லேருந்து டாப்பராக மாற்றத்துக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த சின்ன சின்ன விஷயங்களை நீ ப்ராப்பராக பண்ணிட்டேனாவே நீயும் டாப்பர் ஆகலாம். கமான் கைஸ், யூ கேன் டூ இட். ஓகே, நெக்ஸ்ட் மூணாவது விஷயம் ஐசோமெரிசம் கேட்க முடியும். ஐசோமெரிசம் எல்லா வருஷமும் கொஸ்டின் இருக்கு கைஸ். அதில் நான் இந்த 2 வகையான ஐசோமெரிசம் எடுத்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த மாடல் பார்ப்போம். ஐசோமெரிசம்லேயே மேஜராக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம் கேட்கலாம், மெட்டாமெரிசம் அண்ட் ஆப்டிக்கல் ஐசோமெரிசம். ஆக்சுவலாக எல்லாமே நீ படிக்கணும், ஃபுல்லாக எல்லா டைப் ஆஃப் ஐசோமெரிசம் படிச்சிருக்கணும். இதில் ரீசெண்டாக நீ கண்டிப்பாக நல்லா ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது மெட்டாமெரிசம், ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஆப்டிக்கல் ஐசோமெரிசம் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ். அதுக்கான மாடல்ஸ் எடுத்து வச்சிருக்கேன், பார்த்துக்கோ. ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஜென்ரலான ஒரு கொஸ்டின், ஒரு ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின் கொடுத்து எதெல்லாம் ஃபங்க்ஷனல், எதெல்லாம் செயின் ஐசோமெரிசம் அந்த மாதிரி பேசிக்காக கொடுத்துருப்பேன். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ ஐசோமெரிசம்ஸ் இருக்கும். ஸோ இதில் எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டீரியோ ஐசோமெரிசம் பாசிபிள்னு சொல்லிட்டு இருக்குது. இதுக்கு அந்த ஃபார்முலா போட்டு பார்ப்பாங்க. ஸோ அதுக்கான PDF நான் உங்களுக்கு சொல்யூஷன் ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம், மேட்சி டைப் ஆஃப் கொஸ்டின். இட் இஸ் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கைஸ். ஸ்டீரியோ இந்த 2ல யார் ஸ்டீரியோ ஐசோமர்ஸ், யார் பொசிஷன் ஐசோமர்ஸ் அப்படின்னு சொல்லி 2 காம்பவுண்ட் கொடுத்து இவங்க செயினா, பொசிஷனா, ஸ்டீரியோ ஐசோமர்ஸ்மான்னு சொல்லி நம்மளால் மேட்சி டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்க முடியும். கொஞ்சம் லென்த்தியான கொஸ்டின்ஸை எக்ஸாமில் வந்தால் தள்ளி போட்டு பண்ண. இல்லை உன்னால் ஏதாவது நல்லா தெரிஞ்ச 1-2 கையில் மாட்டிக்கிச்சுன்னா இந்த 4 ஆப்ஷன்ஸ் வச்சு ரூல் அவுட் பண்ண ட்ரை பண்ணு. என்றைக்குமே மேட்சி டைப் ஆஃப் கொஸ்டின்ஸில் மோர் தேன் த நாலேஜ் த ரூலிங் அவுட் டெக்னிக் தான் உனக்கு தேவை. ஸோ எப்போ நீ மேட்ச் இட் பார்த்தாலும் ரூல் அவுட் பண்ணுங்கிறது மனசில் வச்சுக்கோ. உனக்கு நல்லா தெரிஞ்ச ஏதோ ஒன்றை பிடிச்சி ரூல் அவுட் பண்ண ட்ரை பண்ண. இட்ஸ் கோயிங் டு பி லைஃப் சேஞ்சிங் கைஸ். ஓகே, அடுத்து which of the following is the metamer of the given compound? சொன்ன பார்த்தியா, மெட்டாமரிசம் கேள்வி கேட்கலாம். இந்த காம்பவுண்ட் கொடுத்து இதோட மெட்டாமர் எதுன்னு சொல்லி கேட்குறாங்க. நோட் பண்ணி படிச்சுக்கோ. நவ் இது வரைக்கும் 3 கொஸ்டின் பார்த்துருக்கோம். IUPAC நாமென்க்ளேச்சர், அடுத்த ABC மாடல், அடுத்த ஐசோமெரிசம். நவ் லெட்ஸ் ப்ரொசீட் ஃபார் த மோஸ்ட் டிப்பிக்கல் கொஸ்டின் ஆஃப் நீட் கெமிஸ்ட்ரி. எவ்ரி இயர் உங்கள் கொஷின் பேப்பரில் ஒரு கொஷின் இருக்கும். ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்போகேட்டையான், டைரக்டாவோ இன்டைரக்டாவோ உள்ள நுழைச்சோ எப்படி இருந்தாலும் இந்த கார்போகேட்டையான் ஸ்டெபிலிட்டியை அவங்க விடுறதில்லை. இந்த வருஷமும் கேட்க ஹையஸ்ட் சான்ஸ் இருக்குது. ஸோ ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்போகேட்டையானுக்கு 3 லெவலாக ப்ராப்ளம் இருக்குது. ஒன்று நார்மலாக உனக்கு இந்த அலிஃபாட்டிக் வச்சு கேட்கலாம், டபுள் பாண்ட் இதெல்லாம் வச்சு கொஞ்சம் கேட்க முடியும். ரெசனன்ஸ் எஃபெக்ட் வச்சு கேட்பாங்க. இன்னொன்று இந்த மாதிரி ஃபினைல் பென்சின் குரூப்போட இந்த கார்பன் அட்டாச் இருக்கு, பிரைமரி செகண்டரி டெர்ஷரி கார்பன், அதுவும் இந்த பென்சினோட இருக்கிறது, பென்சினோட இல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரி மாடல்ஸ் கேட்க முடியும். ஸோ
எல்லா டைப் ஆஃப் கார்போகேட்டையும் எப்படி அப்ரோச் பண்ணும், எதுக்கு ஸ்டெபிலிட்டி அதிகம், ஒவ்வொரு சிச்சுவேஷன்லன்னு செம்மையாக உனக்கு ஐடியாலஜி தேவை. இந்த வீடியோ இந்த பிடிஎஃபோட சொல்யூஷன் ஷேர் பண்ணுறேன், அது நல்லா பார்த்துக்கோ. இதில் கரெக்ட் ஆன்சர் உனக்கு எதுங்கிறதும் உங்களுக்கு கொடுக்குறோம். செக் அவுட் பண்ண நீ கரெக்டாக தான் தெரிஞ்சு வச்சிருக்கியா இல்லையான்னு சொல்லிட்டு, இல்லை ரெக்வஸ்ட் பண்ணுறப்ப மேமாக கிளாஸ் எடுக்க சொல்கிறேன். டன். ஓகே, நெக்ஸ்ட் கைஸ், இது ஒரு முக்கியமான விஷயம். விச் ஹேஸ் ஹை ஃபங்க்ஷனல் குரூப் கண்டென்ட். ஆக்சுவலாக இது ஒரு ரேர் கொஷின் தான். ஆனால் ஏதோ சம் இன்ஸ்டிங் சொல்லுது இந்த வருஷம் இந்த ஃபங்க்ஷனல் குரூப் கண்டென்ட் வச்சு ஒரு கொஷின் கேட்க முடியுமோ அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் இந்த ஒரே ஒரு கொஷின் மட்டும் எடுத்து வச்சிருக்கேன். இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ஈனால் கண்டென்ட் வில் பி ஷோன் பை 4 ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மாடல் இது வரைக்கும் நீட்டில் பேட்டர்னில் பெருசாக கேட்டதில்லை. மேபி வரலான்னு தோணுது, ஜஸ்ட் செக் அவுட் பண்ணிக்கோ, ஆன்சர் சொல்கிறேன். சரியா? நெக்ஸ்ட், ஆக்சுவலாக ஜேஇல 2024 ஜேஇலி கேட்டிருக்காங்க, 2022 ஜேஇ கேட்டிருந்தாங்க. இப்படி 26 ரீநீட்டில் வரலாம். ஓகே, பாருங்க. நெக்ஸ்ட் கைஸ், நேமிங் ரியாக்ஷன்ஸ். கைஸ், என்னோட ஆர்கானிக் நேமிங் ரியாக்ஷன்ஸ் ஒன் ஷாட் வீடியோ பார்த்துட்டு நம்புறேன். ஆல்மோஸ்ட் என்டையர் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இருக்கிற எல்லா நேமிங் ரியாக்ஷன்ஸையும் ஒரே ஷார்ட்ல உனக்காக கவர் பண்ணி சொல்லி கொடுத்துருப்பேன். கண்டிப்பா ஆர்கானிக் நேமிங் ரியாக்ஷன்ஸ்லேருந்து நிறைய கொஷின்ஸ் இருக்கு. லிட்ரலி 3லேருந்து 4 கொஷின்ஸ் கேட்க முடியும். அதுல பேர் வச்சு கேட்க மாட்டாங்க, ஆனா அந்த ரியாக்ஷன்ஸ் உனக்கு இன்வால்வ் ஆகும். எல்லா இடத்துலையும் கம்ப்ளீட் த ரியாக்ஷனா, ஃபில் இன் த பிளாங்க்ஸ், அந்த செயின் எப்படியோ ஒன்று இதை இன்வால்வ் பண்ணிடுவாங்க. அதனால இது வரைக்கும் அந்த ஆல் ஆர்கானிக் நேமிங் ரியாக்ஷன்ஸ் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதை பார்க்காம இருக்குன்னா போய் பாரு. ஆல்ரெடி பார்த்தவங்க ரிவிஷன் பண்ணிட்டு போ. அந்த வீடியோ ஒரு 2x வச்சு பார்த்தோன்னா 25 மினிட்ஸ்ல மொத்த வீடியோ முடிச்சிடலாம். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ரியலி வெரி இம்பார்ட்டன்ட் கைஸ். லாஸ்ட் மொமெண்ட்ல உனக்கு அந்த பூஸ்ட் கொடுத்து அனுப்பும், கரெக்டான கொஷின்ஸ் வரும். எல்லா வருஷமும் அதுல இருந்து கொஷின்ஸ் இருக்கு. இட்ஸ் கோயிங் டு பி ஹெல்ப்ஃபுல். அதுலயுமே இந்த வருஷம் எனக்கு என்னமோ தோணுது, கண்டிப்பா இந்த 2 விஷயம் கேட்பாங்க. எல்லா ஆர்கானிக் நேமிங் ரியாக்ஷன்ஸ் இம்பார்ட்டன்ட், ஒன்று கூட ஸ்கிப் பண்ணக்கூடாது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து இந்த கார்பைலமைன் ரியாக்ஷன், ஹின்ஸ்பர்க்ஸ் ரியேஜென்ட். ஓகே, இது 2 வச்சு கேட்க சான்ஸ் இருக்கு. அதுக்கான ரிலவென்ட் கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். செக் அவுட் பண்ணி இந்த எல்லா கொஷின்ஸும் உன்னால ஆன்சர் பண்ண முடியணும். பக்கா. நெக்ஸ்ட், பேசிக் நேச்சர் ஆஃப் அமைன்ஸ். கைஸ், நான் எப்படி கார்போகேட்டைன் ஸ்டெபிலிட்டி சொல்றேனோ, இந்த பேசிக் நேச்சர் ஆஃப் அமைன்ஸுங்கிறது ஒன் ஆஃப் த மோஸ்ட் டிபிக்கல் கொஷின்ஸ். நான் நீட் எக்ஸாமுக்கு படிக்கிறதுலேருந்து இந்த பேட்டர்ன் ஆஃப் கொஷின் திரும்ப கேட்டுட்டு இருப்பாங்க. ரீசெண்டாக கொஞ்சம் அப் அண்ட் டவுன் இருக்கு, சில சமயம் கேட்குறாங்க, சில சமயம் கேட்கறது இல்லை. ஆனால் இந்த ரீநீட் 2026க்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த கொஷினை திருப்பிட்டு போகணும். எப்படி கேட்பாங்க? பேசிக் நேச்சர் ஆஃப் அமைன்ஸில் அலிஃபாட்டிக் அமைன்ஸ் ஒன்று இருக்கும், அரோமேட்டிக் ஒன்று இருக்கும். அதுலேயுமே உனக்கு வந்து அதை மாடல் மாறி வரும், பிரைமரி செகண்டரி டெர்ஷியன்னு சொல்லிட்டு. இதுக்கு ரிலவெண்ட்டான ரீசெண்ட் பேட்டர்ன் கொஷின்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். கண்டிப்பாக இந்த 3 கொஷினை உனக்கு சால்வ் பண்ணுறதுக்கு வரணும். சால்வ் பண்ணுங்க. சரியா? டன். ஆர்டர் ரொம்ப முக்கியம். அடுத்தது மோஸ்ட் பேசிக் சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். இந்த இடத்துல டிசெண்டிங் ஆர்டர் ஆஃப் பேசிசிட்டி, இங்க கான்ஜுகேட் ஆசிட் வச்சு. கைஸ், ஆக்சுவலா இன்னொரு கொஸ்டின் கேட்பாங்க. நார்மல் பேசிசிட்டி ஓகே, இந்த 2 கொஸ்டின் அதுக்கு வந்துடும். கான்ஜுகேட் ஆசிட், கான்ஜுகேட் பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல் இருக்கு. மோஸ்ட்லி கெமிஸ்ட்ரியில் இந்த கான்ஜுகேட் நான் படிக்கிறப்ப அது ரொம்ப டிபிக்கல் பேட்டர்ன் ஆச்சு. ரீசெண்டாக கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. மேபி இந்த எக்ஸாமில் இந்த கான்ஜுகேட் ஆசிட் பேஸ் அப்படிங்கிற மாடல் வச்சு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். இதோட எக்ஸ்பிளேஷன் நான் கொடுக்க சொல்கிறேன், டீட்டெயிலாக எக்ஸ்பிளேஷன் கிடைக்கும், யூஸ் பண்ணி பாருங்க. சரியா? அடுத்து குவான்டிடேட்டிவ் எஸ்டிமேஷன். கைஸ், நான் இதை நீட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்ல வரேன். ரீசெண்டாக பெருசாக குவான்டிடேட்டிவ் எஸ்டிமேஷன் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இல்லை. ஆனாலும் இந்த நடந்து முடிஞ்ச ஜேஇ ஏப்ரல் 2026ல் ஊர்பட்ட கொஷின் குவான்டிடேட்டிவ் எஸ்டிமேஷன் வச்சு கேட்டிருந்தான். லிட்ரலி எல்லா பேப்பர்லையுமே குவான்டிடேட்டிவ் எஸ்டிமேஷன் வந்து கேள்வி இருக்கு. இந்த ரீநீட் 2026லையும் குவான்டிடேட்டிவ் எஸ்டிமேஷன் வச்சு ஒரு கேள்வி இருக்கு. 3 மெத்தடு, டூமாஸ், ஜெல்டால்ஸ் அண்ட் கேரிஸ் மெத்தடு. நீ ஆல்ரெடி படிச்சிருந்தா மட்டும் நல்லா திருப்பிட்டு போ ஒரு தடவை, இல்லைன்னா விட்டுரு. சரியா? நான் நீட்டுக்கு படிக்கிறப்ப எனக்கு இந்த எஸ்டிமேஷன் ஒழுங்கா புரியல, நான் இந்த ஸ்கிப் பண்ணிட்டு தான் போனேன். சரியா? புதுசா படிக்காத, இதெல்லாம் லாஸ்ட் 1 டேல உட்காந்து புதுசு படிக்கக்கூடாது. பழசு படிச்சிருந்தா ரிவிஷன் பண்ணிட்டு போ. ஒரு கொஸ்டின் இருக்குன்னு நான் மட்டும் சொல்றேன். சரியா? ஐயோ இந்த கொஸ்டின் வருதுங்கிறாங்களே நான் விட்டுட்டு போறேன்னு சொல்லி ஃபீல் பண்ணக்கூடாது. படிச்சிருந்தா ரிவிஷன் பண்ணிட்டு போ, படிக்கல விட்டுட்டு போ, பார்த்துக்கலாம். சரியா? பிரச்சனை கிடையாது. இந்த 3லையுமே பார்த்தீங்கன்னா டிப்பிக்கலாக எப்படி கேட்பாங்கன்னா, ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் கிடைக்கும். சரியா? கிடைச்சிட்டு அதில் பர்சன்டேஜ் ஆஃப் நைட்ரஜன் என்ன, பர்சன்டேஜ் ஆஃப் ஹைட்ரஜன் என்ன, பர்சன்டேஜ் ஆஃப் கார்பன் சொல்லி அந்த கொஸ்டின் தான் டிப்பிக்கல். எல்லா வருஷமும் அப்படிதான் இருக்கும். ஸோ 3 மெத்தட்ல எந்த மெத்தடா கேட்டாலும் அந்த பர்சன்டேஜ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட் கண்டுபிடிக்க தெரிஞ்சுக்கும். திஸ் இஸ் த டிப்பிக்கல் மெத்தட். சரியா? இதில் ஜெல்டால்ஸ் மெத்தட் வச்சு பர்சன்டேஜ் ஆஃப் நைட்ரஜன் இந்த கிவன் காம்பவுண்ட் கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸ்டார் போட்டுக்கோ, ஒரு 3 ஸ்டார் போட்டுக்கோ, கண்டிப்பா கேட்க முடியும். எய்தர் ஜெல்டால்ஸ் வச்சு கேட்கலாம், இதுல வந்து கேரியஸ் மெத்தட் வச்சிருக்கு, இல்லைன்னா டூமாஸ் மெத்தட் வச்சு கேட்கலாம். எப்படி கேட்டாலும் உனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரியணும், சம்ம போட வரணும், ஈஸி தான் போடலாம். சரியா? அந்த டெக்னிக் தெரிஞ்சா போடலாம். நான் ஒரு வீடியோவில் சொல்லி கொடுத்துருப்பேன் லாங் பேக், கிடைச்சா நான் கொடுக்குறேன். 5 நிமிஷத்தில் இது எப்படி சால்வ் பண்ணுங்கிற அப்ரோச் மட்டும் கொடுக்க முடியுதா பார்க்குறேன். யாருக்காவது வேணா கமெண்ட்ல போட, வில் ட்ரை டு டூ இட். ஓகே, பார்ப்போம். நெக்ஸ்ட்,
கைஸ் இது நான் சொல்ல வேண்டியங்கிற அவசியமே இல்லை, நீட்டுக்கு படிக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். கெமிக்கல் பாண்டிங்லேருந்து எல்லா வருஷமும் ஐயா நான் உள்ளேன் ஐயா அப்படின்னு சொல்லி வரது தான் இந்த விஎஸ்சிபிஆர் தியரி ப்ளஸ் ஜாமெட்ரி பேஸ் பண்ண கொஷின்ஸு. ஸோ இதில் என்ன ஹைப்ரிடைசேஷனு என்ன ஜாமெட்ரியில் இருக்க போகுதுன்னு சொல்லி காம்பவுண்ட்ஸ் பேஸ் பண்ணி கொஷின்ஸ் வரலாம். ஸோ அதில் முக்கியமாக நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த காம்பவுண்ட்ஸ் வந்து திரும்ப திரும்ப கேட்க முடியும். xenon அண்ட் ரிலேட்டட் காம்பவுண்ட்ஸ் SgF2 XgF4 SF6 BrF5 இதுலேருந்து கொஸ்டின்ஸ் வருவோம் அப்படின்னு தோணுது. ஸோ இது நல்லா பார்த்துக்கோ. இது இல்லாமல் ஜென்ரலாக நீங்கள் பார்க்கணும்னு இந்த எல்லாத்தையும் கொடுத்துருக்கேன், நோட் பண்ணிப்பாரு. ஸோ இந்த SF4 இஸ் ஐசோஸ்ட்ரக்சரல் வித் இந்த ஐசோஸ்ட்ரக்சரல் பேஸ்டு கொஷின்ஸ் வர வாய்ப்பு அதிகம். நிறைய தடவை நீட் எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச கொஷின் ஐசோஸ்ட்ரக்சரல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது இல்லாமல் பாண்ட் ஆர்டர் வச்சு ஒரு கொஷின் வரலாம். இது ரெண்டு காம்பவுண்ட்ல பாண்ட் ஆர்டர் என்ன, N2 நடுவில் பாண்ட் ஆர்டர் என்ன, O2 நல்ல பாண்ட் ஆர்டர் என்ன, அந்த பாண்ட் ஆர்டர் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. அந்த ஈக்குவேஷன் அந்த நம்பர்ஸ் போட்டு ஈஸியாக டிவைட் பண்ணி அசால்ட்டாக சம் முடிக்கலாம். அடுத்து இது இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஷின் கேட்கலாம். ஒரு காம்பவுண்ட் கொடுத்துருவாங்க XeO2F2, இது என்ன ஷேப்பு, இதில் எவ்வளோ லோன் பேர்ஸ் இருக்குது, ஆங்கிள்ஸ் என்ன, இந்த மாதிரி அந்த விஎஸ்சிபிஆர் தியரி அப்ளை பண்ணி சம்ஸ் போடுற மாதிரி கேட்கலாம். ஸோ இது ஒரு ஐடியாக்காக கொடுத்துருக்கேன். இதுலேருந்து என்னென்ன பாசிபிள் கொஷின்ஸ்லாம் இதை லாஸ்ட் மொமெண்ட்டில் நீ திருப்ப நினைக்கிறோம் திருப்பிட்டு போ, சரியா? அதை திருப்ப நினைக்கிறேன். இந்த கொஷின்ஸ் ரொம்ப ரீசெண்டாக கேட்டுட்டு இருக்காங்க, மிஸ் பண்ணாமல் பாருன்னு தான் இந்த 5 கொஷின் கொடுத்துருக்கேன். முன்னாடி 2 கொஷின், இங்கே ஒரு 3 கொஷின். இதில் பார்த்தீங்கன்னா IF3ங்கிற காம்பவுண்ட் என்ன ஷேப் என்ன ஹைப்ரிடைசேஷன் அந்த மாதிரி 4 காம்பவுண்ட் கொடுத்துருக்கேன். மிஸ் அவுட் பண்ணாமல் செக் அவுட் பண்ணேன். அண்ட் இந்த இடத்துல SO2 NO2 N3 இது எல்லாத்தோட ஹைப்ரிடைசேஷன் ரொம்ப முக்கியம். அண்ட் ஷேப்ஸ் கம்மிங் டு திஸ் இந்த FCl3 FCl5 இதில் ஷேப்ஸ் லோன் பேர்ஸோட ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்கும் நான் படிக்கிறப்பலேருந்து ரொம்ப ஃபேவரட்டான கொஷின்ஸை கண்டிப்பாக கேட்க சான்ஸ் இருக்குது. ஒரு ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஷினாக கேட்கலாம், டேட்டா கூட கேட்க முடியும். இந்த 5 கொஷின் நல்லா பார்த்துட்டு போ பக்கா. ஸோ எவ்ரி இயர் கன்ஃபார்மாக இந்த விஎஸ்சிபிஆர் ஜாமெட்ரி பேஸ் பண்ணி கெமிக்கல் பண்ணி ஒரு கேள்வி இருக்குது, செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும் திருப்பு. நெக்ஸ்ட்டு ஒரு சில பேருக்கு எப்படி இருக்கலாம்னா, ஐயோ இவ்வளோ இருக்கா நான் படிக்காமல் மிஸ் பண்ணிட்டேனா அப்படின்லாம் கிடையாது, சரியா? பயப்படாது. உனக்கு ஒரு சில விஷயம் தெரியலனா பரவாயில்ல, அந்த கொஷினை படிச்சுப்பாரு, வீடியோ நிறுத்தி இந்த கொஷின் என்ன சொல்கிறேன்னு படிச்சுப்பாரு. உனக்கு தெரிஞ்சால் ஓகே, தெரியலனா கூச்சமே படாத. நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் செக்ஷன்லேயும் இதோட சொல்யூஷன்ஸ் PDF தரேன். நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா மேம் கிளாஸ் எடுக்க சொல்கிறேன், அதை எடுத்து ஒரு தடவை எக்ஸ்ப்ளனேஷன் படித்து பார்த்துரு. முடிஞ்சா வேலை கற்றுக்கோ, 5 நிமிஷம் ஆமா. இது எல்லாமே ரிப்பீட்டடாக பேட்டர்னில் கேட்குறது. நான் கொஞ்சம் லேட்டாக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன், ஆனால் இந்த மொமெண்ட்டில் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீ ரிவிஷன் பண்ணுறப்ப இதையும் சேர்த்து ரிவிஷன் பண்ண. மேக்ஸிமம் ஹார்ட்லி டேக்ஸ் இட் 1 hour. நான் இதை மொத்தமாக சொல்லி கொடுத்துருக்கேன்ல, எல்லாத்தையும் சேர்த்து 1 to 1.5 hour ஆகும். ஆனால் இந்த 1.5 hour கம்ப்ளீட்லி ஒர்த்தாக உனக்கு இருக்கும், சரியா? ஸோ மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோ, வெரி இம்பார்ட்டன்ட் கைஸ். பயப்படாமல் தெரியலனா உடனே எடுத்துப்பாரு. பிகாஸ் எக்ஸாம்க்கு முன்னாடி இந்த கொஷின் உங்கள் கண்ணில் பட்டிருக்குங்கிறதே பெரிய விஷயம், சரியா? நிறைய பேர் இதை பார்த்துட்டு விட்டுட்டு போவீங்க, எனக்கு தெரியும். ஆனால் விட்டுட்டு போகிறவங்களுக்கு எனக்கிட்ட பதில் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு பார்க்க ட்ரை பண்ணேன். டன் நான் சொன்ன பார்த்தியா அந்த பாண்ட் ஆர்டர் வச்சு ஒரு கொஷின் கேட்பாங்க, இதாவது அது அப்படியே கண்டினியூஷனாக கேட்டேன். மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரி அண்ட் மேக்னடிசம் கம்பைன் பண்ண மாதிரி. ஸோ இந்த மாதிரி கொஷின் கேட்பாங்க, பேர் ஆஃப் ஸ்பீஷிஸ் ஹேவிங் சேம் பாண்ட் ஆர்டர் ஆஸ் வெல் அஸ் பேராமேக்னெட்டிக் கேரக்டர் அப்படின்னு சொல்லி இந்த கொஷின் இருக்குது. நல்ல கொஷின் ஆக்சுவலாக ரீசெண்ட் JEE கூட கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி கொஷினை நீட்டுக்கு ரொம்ப பிடிக்கிற கொஷினை கேட்க வாய்ப்பு அதிகம். அடுத்து டைபோல் மொமெண்ட் வச்சு கேட்கலாம். ஸோ டைபோல் மொமெண்ட் வச்சு கேட்கலாம். ஸோ டைபோல் மொமெண்ட் வச்சு ஒரு கொஷின் இருக்குது. அண்ட் பாண்ட் லென்த், டைபோல் மொமெண்ட் அண்ட் பாண்ட் லென்த்தை கம்பைன் பண்ணுற மாதிரி ஒரு பேசிக்கான கொஷின். இது சான்ஸ் கம்மி தான், ரொம்ப ஈஸியாக கேட்கலான்னு இந்த மாதிரி கொஷின் கேட்கலாம். கஷ்டப்படுத்த நினச்சா வேறு மாதிரி கேட்பாங்க. நெக்ஸ்ட் கைஸ் பாண்ட் லென்த், சீக்வன்ஸ் ஆஃப் த பாண்ட் லென்த் இன் ஆல் தீஸ் காம்பவுண்ட்ஸ். இந்த O2 + O2 O2 - O2 2 இது ரொம்ப ஃபேவரட்டான கொஷின், சரியா? நான் படிக்கிறப்பல ரொம்ப டிப்பிக்கல் கொஷின். இது அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு தெரியல, வருஷம் கேட்டே இருக்காங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இது வராது, தப்பு பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ஆஃப் கொஷின் கேட்க சான்ஸ் அதிகம், சரியா? ஸோ திஸ் ஆர்டர் பாண்ட் லென்த்து, பாண்ட் ஆர்டர், பேராமேக்னெட்டிக், டைபோல் மொமெண்ட் பார்த்துக்கோங்க நல்லா. அடுத்து நான் சொன்ன பார்த்தியா ஐசோமரிசமில் 2 மாடல் வச்சுருக்கேன்னு. ஒன்று வந்து நான் அங்கே சொல்லிட்டேன், சரியா? ஜென்ரல் ஐசோமரிசம் சொல்லிட்டேன், ஸ்ட்ரக்சரல், ஸ்டீரியோ, ஆப்டிக்கல் அதெல்லாம். இன்னொன்று ஐசோமரிசம் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் வந்து கேட்பாங்க. கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸில் எங்கே இருந்தால் கேள்வி கேட்கலாம். ஃபிசிக்ஸில் கரண்ட் எலக்ட்ரிசிட்டிலேருந்து எங்கே வேணால் கேள்வி கேட்கலாம். அதே மாதிரி கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸில் எங்கே இருந்தாலும் கேள்வி கேட்கலாம். எல்லாமே படிக்கணும். அதில் ஐசோமரிசமும் நீ நல்லா படிக்கணும். அதில் 3 டிப்பிக்கல் பேட்டர்ன் எடுத்திருக்கேன். ஒரு பேட்டர்னில் வந்து கோஆர்டினேஷன் ஐசோமரிசம், இது கேட்கலாம், இது நிறைய பேர் கேட்பாங்க. அடுத்து இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஐசோமரிசம் எக்ஸிபிட்டட் பை திஸ் காம்பவுண்ட் MABXL. ஆக்சுவலாக 2019 நீட்டில் வந்து நினைக்கிறேன். நான் எழுதினப்போ கூட இந்த மாதிரி ஒரு கொஷின் மாதிரி ஞாபகம் இருக்குது, சரியா தெரியல. ஸோ நம்பர் ஆஃப் ஐசோமரிசம், ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசம் பாசிபிள், இந்த நம்பர் வச்சு ஒரு கொஷின் கேட்கலாம்.
இன்னொன்று இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் கொடுத்துட்டு அந்த ஏபிசி மாடல், அந்த மாடல் ஏ ஆச்சு பி ஆச்சு, இது ஒயிட் பிரசிபிடேட் கொடுத்துச்சு, இது எல்லோ பிரசிபிடேட் கொடுத்துச்சுன்னு சொல்லி இது என்ன வகையான ஐசோமரிசம் எக்ஸிபிட் பண்ண சொல்லி ஒரு டிபிக்கல் கொஸ்டின் கேட்கலாம். இதெல்லாம் டிபிக்கல் தான், ப்ரீவியஸ் இயர் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஸோ தீஸ் 3 மாடல்ஸ் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் இன் isomerism of coordination compounds guys, especially linkage மறந்துட்டாங்க, linkage, coordination and solvate isomerism. Okay, done. அதுலயுமே இன்னொரு கொஸ்டின் இருக்கு, ஐசோமரிசம் சிசில இன்னொரு கொஸ்டின் இருக்கு. நான் சொன்ன பார்த்தா நம்பர் ஆஃப் ஜியோமெட்ரிக் ஐசோமரிசம் பாசிபிள், அதுக்கான ஒரு மாடல் தான் இது. ஓகே, CONH3 thrice NO2 thrice, இதுல எத்தனை ஐசோமரிசம் பாசிபிள்னு ஒரு ஃபார்முலா இருக்கு, அதை போட்டா அசால்ட் ஆன்சர் வந்துடும். சரியா? எஸ், இதுக்கு ரிலேட்டடா இன்னும் இந்த எக்ஸ்ட்ரா MCQஸ்லாம் கொடுத்துருக்கேன் பாரு. லிங்கேஜ் ஐசோமரிசம், சால்வேட், கோஆர்டினேஷன், ஆப்டிக்கல், மேட்ச் டைப் ஆஃப் கொஸ்டின் கேட்கலாம். சி அட் த எண்ட் ஆஃப் த டே எனக்கு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ்ல ஐசோமரிசம் வந்து ஒரு கேள்வி வர நீ எழுதணும், எப்படி வேணா கேட்கலாம். அதுல இந்த லிங்கேஜ் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்க சான்ஸ் இருக்கு. ஸோ 5வது மாடல், சி கைஸ், இது ஜென்ரலா எல்லா வருஷமும் கேட்கறது, இதுவும் டிபிக்கல் மாடல். இது கொஞ்சம் கஷ்டம், யோசிச்சா போட்டுடலாம். இதை போட தெரிஞ்சவங்க இதை நிறைய போட்டுருவீங்க. அண்ட் இது ஒரு ஈஸி கொஸ்டின், எல்லா டைப் ஆஃப் ஐசோமரிசம் ஒரே கொஸ்டின்ல மேட்ச் டைப்பாக கேட்க முடியும். ஸோ இது ஒரு மாடலாக கேட்கலாம். அண்ட் இது ரேர் தான், சிஸ் டிரான்ஸ் அந்த மெரிடோனியல் வச்சு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி மாடல் ஒரு தடவை பார்த்துக்கோ. ஆனால் கண்டிப்பாக கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸில் நீ ஐசோமரிசம் படிக்காமல் இருக்குன்னா, படிக்கலாம் விட்டுரு, ஆனால் ஆல்ரெடி படிச்சிருக்குன்னா இந்த எல்லா கொஸ்டினும் உனக்கு ஆன்சர் பண்ண தெரியணும், அதுக்கேற்ற ரிவிஷன் பண்ணிக்கோ. சரியா? டன். நெக்ஸ்ட் கைஸ், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆர்கானிக் நேமிங் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே கவர் பண்ணும். அதில் ஆல்ரெடி உனக்கு ஹின்ஸ்பர்க்ஸ் ரியேஜன், கார்பெலமைன் டெஸ்ட், அது 2 சொல்லிட்டேன். இன்னும் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணினா இந்த 2 ரியாக்ஷனை எல்லா வருஷமும் இன்டைரக்டாக கவர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதில் கிளெமென்சன், உல்ஃப்கிஸ்டன் பேரில் வராது. கம்ப்ளீட் த ரியாக்ஷனில் உனக்கு அழகாக இந்த ரியேஜன் போட்டுருவான், N2H4 எத்திலீன் கிளைக்கால் KOH, கன்ஃபார்ம் கொஸ்டின் பேப்பரில் இருக்குது. அடுத்து இன்னொரு சைடு இந்த ஜிங்க் HG, இந்த Cl, இந்த காம்பவுண்ட், இந்த இதை வச்சு உனக்கு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ ஆக மொத்தத்தில் உனக்கு எல்லா வருஷமும் இந்த கிளெமென்ஸ் ரிடக்ஷன், உல்ஃப்கிஸ்டன் ரிடக்ஷன் வச்சு கொஷின்ஸ் இருக்கு. அந்த ரியாக்ஷன் நல்லா பார்த்துக்கோ, எப்போ அப்ளிகபிள் எப்போ நாட் அப்ளிகபிள்னு தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. கம்ப்ளீட் நேமிங் ரியாக்ஷன்ஸ் ஒன் ஷாட் வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்க. ஓகே, செம்ம. அடுத்து பயோமாலிக்யூல்ஸ் கைஸ், இந்த வருஷம் கூட நான் எல்லா வருஷமே ப்ரெடிக்ஷனில் வைக்கிற ஒரு கொஸ்டின் வந்து இந்த பயோமாலிக்யூல்ஸில் விட்டமின்ஸ் ஒரு கொஸ்டின் வைப்பேன். அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு தெரியல, விட்டமின்ஸோட டெஃபிஷியன்சி வச்சு கேள்வி கேட்டே இருப்பாங்க. அடுத்த ப்ரெடிக்ஷன் கொஸ்டினாக வச்சிருக்கேன். இது இல்லாமல் பயோமாலிக்யூல் இன்னொரு கொஸ்டின் கேட்க முடியும்னா இந்த குளுக்கோஸோட ரியாக்ஷன்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் வச்சு கேட்கலாம். சரியா? என்ன டெஸ்ட் அது ஃபாலோ பண்ணுன்னு சொல்லி கேட்கலாம். அதுக்கான ஒரு விஷயம் தான் இது. சரியா? அதில் குளுக்கோஸில் இந்த ஆனோமர் அதெல்லாம் கேட்பாங்க. பீட்டா ஆனோமரோட ஆங்கிள்ஸ் எவ்வளோ, அந்த 90 டிகிரி 112 டிகிரி, இது ரொம்ப முக்கியம். சரியா? அடுத்து இந்த கொஸ்டின், குளுக்கோஸ், பென்டாஸ்டேட், சாக்கரிக் ஆசிட், குளுக்கோக்சின், இது ஒவ்வொன்னோட ரியாக்ஷன் எப்படி பண்ணுன்னு சொல்லி இந்த ஒரு ரியேஜென்ட் ரியாக்ஷன் அந்த ஒரு காம்பினேஷனில் மேட்ச் கேட்கலாம். இதையும் தாண்டி கேட்க நினச்சாங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சர் வச்சு கேட்பாங்க. அந்த OH இந்த பக்கம், H இந்த பக்கம், அந்த ஸ்ட்ரக்சர் மாதிரி கொடுத்து ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்க முடியும். ஸோ இந்த குளுக்கோஸ் ரிலேட்டட் டு பயோமாலிக்யூல்ஸ்லேருந்து ஒரு எவ்ரி இயர் ஒரு கொஸ்டின் இருக்குது, அது நல்லபடியாக திருப்பிக்கோங்க. இந்த 2 பேட்டர்ன் நல்ல பேட்டர்ன். நெக்ஸ்ட் அது கூட தான் கம்பைன் பண்ணி கொடுத்துருக்கேன். இன்னும் 2 கொஸ்டின் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன். ஒன்று இந்த சுக்ரோஸோட அந்த ஆல்ஃபா லிங்கேஜ், சுக்ரோஸில் என்ன லிங்கேஜ், மால்டோஸில் என்ன, லாக்டோஸில் என்ன, அமைலோபெக்டின் என்ன, இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின், ஒரு ரிவிஷனுக்கு செம்ம யூஸ்ஃபுல்லான கொஸ்டின், நல்லபடியாக பார்த்துக்கோ. நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ரியாக்ஷன்ஸ் பார்த்தோம்னா ஸ்டார்ச்சை உடச்சா என்ன வரும், மால்டோஸ் உடச்சா என்ன வரும், அந்த பேசிக்கான ஒரு கொஸ்டின். இதெல்லாம் சான்ஸ் கம்மி தான் கேட்கறதுக்கு, இருந்தாலும் ஒரு ரிவிஷனுக்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரிவிஷன் பண்ணுறப்ப இந்த கொஸ்டின் டக்கு 10 செகண்ட் அடிச்சிடலாம். ஓகே, நவ் கைஸ், நான் ஆல்ரெடி சொன்னேன் மோஸ்ட் டிப்பிக்கல் பேட்டர்ன் நீட் 2026 கேட்டுட்டாங்க. ரீநீட்டில் கேட்க சான்ஸ் கம்மி தான் நான் நினைக்கிறேன். ஆனால் இவங்க நம்பவே முடியாது, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போன கொஸ்டின் தான், பரவாயில்ல நான் திரும்பவும் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. விட்டமின்ஸ் டெஃபிஷியன்சி திருப்பிக்கோ, கண்டிப்பாக கொஷின் வரலாம். ஸ்கர்வினா விட்டமின் C சொல்லணும், அண்ட் ஜெரோதால்மியா விட்டமின் A சொல்லணும். இந்த மாதிரி ஒவ்வொன்றும் உனக்கு தெளிவாக இருக்கும், பார்த்து திருப்பிக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட் இது வந்து அமினோ ஆசிட்ஸ். அமினோ ஆசிட்ஸோட ஸ்ட்ரக்சர் கேட்க முடியும் கைஸ். இதுக்கெல்லாம் ஒரு ட்ரிக்கெல்லாம் இருக்குடா, ஈஸியாக திருப்பி வச்சு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த அமினோ ஆசிட் கிளாசிஃபிகேஷன் சொல்லுவாங்கல்ல, எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் என்னென்ன, இல்லை பேசிக் அமினோ ஆசிட்ஸ் என்ன, அசிடிக் என்ன, அண்ட் நியூட்ரல் என்ன, அந்த மாதிரிலாம் கொஞ்சம் கொஷின்ஸ் இருக்கும். அதெல்லாம் அமினோ ஆசிட்ஸ் ரிலேட்டடாக எந்த பேட்டர்ன்லாம் கேட்டிருக்காங்களோ எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா ரிவிஷன் பண்ணுவேன் தெரியும். பண்ணுறப்போ இதை ஒரு தடவை நல்லா பாரு. இந்த ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் இருக்குது. டபுளாக இருந்தால் ஒன்று, சிங்கிளாக இருந்தால் ஒன்றுன்னு சொல்லலாம் இருக்கு, நல்லா ஒரு தடவை பாரு. ஸ்ட்ரக்சர் ஆஃப் அமினோ ஆசிட் வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் கெமிக்கல் கைனடிக்ஸ் கைஸ் இருக்கியா? இதெல்லாம் நான் காதில் நீ வாங்கு, நான் இப்போ சொல்ல வேகமாக என்கிட்ட காதில் வாங்கிட்டு போய் இந்த வீடியோவில் நீ ரிவிஷன் பண்ணுறப்ப இதெல்லாம் உனக்கு ஞாபகம் வரணும். இது எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணுறது நல்லா ஸ்ட்ராங்காக ரிவிஷன் பண்ணணும். சரியா? கெமிக்கல் கைனடிக்ஸ் வந்து கண்டிப்பாக 2 கொஸ்டின் கேட்க முடியும். ஒன்று இந்த ஆக்டிவேஷன் எனர்ஜி அண்ட் ரிலேட்டட் திங்ஸ், கிராஃபிக்கலாக கேட்கலாம், ஃபார்முலா பேஸ்டு கேட்கலாம்.
இது இல்லாமல் கேட்க நினச்சாங்கன்னா ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் வித் இன்டகிரேட்டட் ரேட் லா, இந்த டாபிக்லேருந்து இந்த ரிலவெண்ட்டாக 2 கொஷின் கேட்க முடியும். பாரு அந்த கிராஃப் வச்சிருக்கேன் பாரு, சரியா? அந்த கிராஃப் வச்சு ஒரு கொஷின் கேட்க முடியும். இன்னொன்று நார்மல் ப்ராப்ளம் கேட்கலாம், ஓகேவா? இந்த ஹாஃப் லைஃப் பேஸ் பண்ணி, கான்சென்ட்ரேஷன் பேஸ் பண்ணி டைம் வச்சு கேட்கலாம். நோட் பண்ணி படிச்சுக்கோ. இது 2 மாடலுமே ரீசெண்டாக கேட்டிருக்காங்க, ரொம்ப முக்கியம். அடுத்து அதோட எக்ஸ்டெண்டட் மாடல் தான். லைக் அந்த K1 K2 அதை வச்சு கேட்க நினச்சாங்கன்னா அந்த ரியாக்ஷனோட ஸ்பீடு அதை வச்சு கேட்டு லிமிட்டிங் ரியாக்ஷன், ஓவரால் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் கண்டுபிடிக்க சொல்லி கேட்கலாம். ஓவரால் ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன், ரேட் கிடையாது, ஓவரால் ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷனை ஒரு 3 இது கொடுத்து கண்டுபிடிக்க சொல்லி கேட்கலாம். இது ஒரு டிப்பிக்கல் மாடல். எல்லா வருஷமும் ஒரு எக்ஸ்பெக்டட் கொஷின் NCERT-லேயே இது இருக்குது. நல்ல கொஷின் இதை பார்த்துக்கோ. அண்ட் இந்த ஒரு கொஷின் நான் கிராஃபில் இந்த நேச்சுரல் லாக் ஆஃப் R0/R வச்சு கான்சென்ட்ரேஷன், ரேட் ஆஃப் ரியாக்ஷன், ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் கம்பைன் பண்ணி ஒரு சூப்பர்பான கொஷின் ரீசன்ட் JEE Main April 2026 கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டிய ப்ராப்ளம் இது. மிஸ் பண்ணாமல் ஒன்ஸ் செக் அவுட் பண்ணிக்கோ. இது உனக்கு ஆன்சர் பண்ண தெரியணும். ஸோ கெமிக்கல் கண்டிஷன் எது பண்ண தெரியுதோ தெரியல, இந்த 4 MCQ உனக்கு போடுற மாதிரி உனக்கு நாலேஜ் இருக்கணும். ஸ்டஃப் ரொம்ப முக்கியம், சரியா? அப்போ தான் இதுலேருந்து போட முடியும். அது இல்லாமல் இதில் பெரிய பெரிய கேல்குலேஷன் கிடையாது, ஈஸி தான். உட்காந்து அடிச்சா எழுதிடலாம், அந்த மாதிரி தான் இருக்கும், சரியா? ஆக்டிவேஷன் எனர்ஜி பேஸ் பண்ணி ஒரு கொஷின், இது இல்லாமல் நான் இப்போ சொன்ன கொஷின்ஸ் அந்த ஆக்டிவேஷன் எனர்ஜி டெம்பரேச்சர் வச்சு கேட்பாங்க. இது இல்லாமல் இந்த ஒரு கொஷின் கேட்பாங்க. 2 நல்லா பார்த்துக்கோ. நெக்ஸ்ட் கைஸ், கிப்ஸ் ஃப்ரீ எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி, கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி அண்ட் செல் பொட்டன்ஷியல். எல்லா வருஷமும் நான் உள்ள நையா அப்படின்னு சொல்லி வரது தான் இந்த E0 செல் கண்டுபிடிக்கிற கொஷின். இந்த நர்ன்ஸ் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி E0 செல் கண்டுபிடிக்க சொல்லி கேட்பாங்க. ஸோ அதுக்கான டிப்பிக்கல் கொஷின்ஸ் இது எல்லாமே. ஸோ இந்த E0ஓட வேல்யூ கொடுத்துட்டு கரெக்டாக இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே வருஷம் கேட்குற கேள்வி தான். இது 2 வந்து டிப்பிக்கல் கொஷின். ஈஸியாக நீங்கள் சைன் மட்டும் தப்பு பண்ணாமல் போடு, கரெக்ட் ஆன்சர் வாங்கிடலாம். அண்ட் இந்த ஒரு கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா which of the following is always true regarding the spontaneity of reaction. கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜியை ஸ்பான்டேனிட்டியோட கனெக்ட் பண்ணி நம்ம பண்ணுவோம்ல, அந்த கான்செப்டும் இங்கே கனெக்ட் பண்ணியிருக்காங்க தெர்மோடைனமிக்ஸ் யூஸ் பண்ணி. ஓகே ரைட். ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஈக்குலிபிரியம் அண்ட் ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட். கைஸ் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியில் கண்டிப்பாக இந்த கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி ரிலேட்டட் மாடல்ஸ் படிக்கணும். E0 செல் யூஸ் பண்ணி கொஷின் இருக்கு நர்ன்ஸ் ஈக்குவேஷனில். இது இல்லாமல் உனக்கு ஈக்குலிபிரியம் அண்ட் ரிலேட்டட் ஸ்டப்ஸில் கேட்க நினச்சாங்கன்னா ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஈக்குலிபிரியம் கேட்பாங்க. அதுலேயுமே அந்த ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட்டை உள்ள நுழைச்சி கேட்கலாம். KP/KC கம்பைன் பண்ணி ஒரு மாடல் இருக்கலாம். இந்த ஒரு மாடல் எடுத்து வச்சிருக்கேன். KP/KC கம்பைன் பண்ணி ஒரு கொஷின் கேட்க முடியும் ரியாக்ஷனில். இன்னொரு மாடல் வந்து டெம்பரேச்சர் ப்ரெஷர். இந்த ரியாக்ஷனை லீ சாட்லியர் பிரின்சிபல் படி டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் எப்படி மாறினா எந்த மாதிரி ரேட் அஃபெக்ட் ஆகும் ஒரு ஈஸி கொஷின் கேட்கலாம். நெக்ஸ்ட் இந்த கொஷின் ஒரு ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஷின், ஐஸ் வாட்டர் வச்சு கேட்க முடியும். இது எல்லாமே கெமிக்கல் ஈக்குலிபிரியம், சரியா? கெமிக்கல் ஈக்குலிபிரியம் டிப்பிக்கல் மாடல்ஸ் இதுதான். லீ சாட்லியர் இல்லை KP/KC இந்த ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஷின். இது இல்லாமல் உனக்கு கேட்க நினச்சாங்கன்னா ஜென்ரலாக படிக்க எல்லாத்தையும் பார்த்துக்கோ. பட் இந்த 3 கொஷின் உன்னால் ஆன்சர் பண்ண முடியணும். தென் திஸ் இஸ் ஃபார் கெமிக்கல் ஈக்குலிபிரியம் பேஸ். அயனிக் ஈக்குலிபிரியம் கொஞ்ச நாள் கழிச்சு வச்சிருக்கேன், பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இது வந்து டியூவல் டமாக்கா. நீ வந்து ஃபிசிக்ஸில் படித்தாலும் உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கெமிஸ்ட்ரியில் படித்தாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2 இடத்துலையும் ஏதோ ஒரு இடத்துல ரொம்ப தெளிவாக படித்து வச்சுக்கோ. இட் இஸ் ரிகார்டிங் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் பேஸ். ஓகே, நீ இதை ஃபிசிக்ஸில் டியூவல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் மேட்டர் இந்த ஆட்டம்ஸ் இந்த 2 சாப்டரில் படிப்பேன், சரியா? மெயினாக ஆட்டம்ஸில் படிப்பேன். ஸோ உனக்கு போர்ஸ் ஆர்பிட்டு, அதோட எனர்ஜி, ரேடியஸு, வேவ் லென்த்து, இதுலேருந்து டிப்பிக்கலாக கொஷின் கேட்டுகிட்டே இருக்காங்க. அது எக்ஸாமினர்ஸ்க்கு என்ன பிடிச்சிருக்குன்னு தெரியல. ஃபிசிக்ஸில் தான் ஆல்ரெடி இருக்கே, விட்டுறானா விட மாட்டுறாங்க. கெமிஸ்ட்ரி நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லி தலைகீழாக தான் குதிப்பேன்னு சொல்லிட்டு கெமிஸ்ட்ரியும் கொஷின்ஸ் கேட்குறாங்க. இது நமக்கு அட்வான்டேஜ். நீ ஒரு இடத்துல தெளிவாக அந்த கான்செப்ட் படிச்சுன்னா இங்கேயும் நீ அப்ளை பண்ணி அசால்ட்டாக சம் முடிக்கலாம். ஸோ போர்ஸோட ஆர்பிட் ரேடியஸ் ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும், எனர்ஜி ஃபார்முலாஸ் அண்டு இதோட அந்த வேவ் லென்த் டி பிராக்லிக்கான ஃபார்முலா, அந்த ரிட்பர்க் கான்ஸ்டன்ட் வச்சு போடுவாங்களா 1/λ = RH × 1/1 n1² - n2², அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோ. இது எல்லாத்தையும் உனக்கு ஆன்சர் பண்ண தெரியணும். இப்படி தெரியாதவங்க என்ன டியூவல் நேச்சர் வீடியோ இருக்கும், வேணுங்கிறவங்க வேகமாக ரிவிஷன் பண்ண ஆட்டம்ஸ் வீடியோ இருக்கும். ஆட்டம்ஸ் 1 ஷாட்னு 2 hours தான் இருக்கும். வேகமாக திருப்ப அது நோட்ஸ் திருப்பு எல்லா ஃபார்முலாஸும் ஒரு இடத்துல இறக்கியிருப்பேன். செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரியா? நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக இதில் கேள்வி இருக்குடா, மிஸ் பண்ணாமல் போங்க. ஒரு கொஷின் கன்ஃபார்ம். இன்னொன்று குவாண்டம் மாடல் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம்னு இன்னொரு கொஷின். நானும் இருக்கேன், இந்த கேமில் இருக்கேன். எல்லா வருஷமும் கேள்வியில் வருவேன்னா இந்த குவாண்டம் நம்பர்ஸ், குவாண்டம் மாடல்ஸ் வச்சு கொஷின்ஸ் வரலாம். அந்த NLMN இதுலேருந்து NLM இதை வச்சு ஒரு கேள்வி இருக்கும். நீங்கள் போட்டுருங்க பாரு. இந்த Z = 24, how many electrons are with azimuthal quantum number L = 1, L = 2 respectively. ஒரு கொஷின் கேட்கலாம், ரீசெண்டாக கேட்ட கொஷின் தான். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல MS ஸ்பின் வச்சு கேட்பாங்க. MS + 1/2 and MS = -1/2 இந்த மாதிரிலாம் ரிலேட் பண்ணி இந்த குவாண்டம் மாடல் ஒரு கேள்வி கேட்க முடியும். ஸோ இது 2 கொஷின் உங்களுக்கு எடுத்து வச்சிருக்கேன். அண்ட் இதெல்லாம் இந்த ஒரு கொஷின் இருக்குது. ஆர்பிட்டல் கொடுத்துருவாங்க 4 3px 3dx² - y². இதை வச்சு இந்த 4 ஆப்ஷன்ஸில் எதுக்கு லோவஸ்ட் எனர்ஜி, ஹையஸ்ட் எனர்ஜி, ஆர்டர் ஆஃப் எனர்ஜி என்னன்னு சொல்லி கேட்கலாம். மிஸ் அவுட் பண்ணாமல் பாருங்கள். அடுத்த கொஷின் இது வந்து ரேர் தான்,
பட் கேட்டால் உனக்கு ஒரு ஐடியா கிடைக்கணும். என்ன கொஷின்னா லைக் எம்மோட வேல்யூ கொடுத்துருவாங்க, எம்எலோட வேல்யூ கொடுத்துட்டு இதில் எனர்ஜியை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இந்த எனர்ஜிலையுமே ரொம்ப ஸ்பெஷலான கொஷின் கேட்க முடியும்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டோட இம்பாக்ட் வச்சுட்டு போய் கேள்வி கேட்கலாம். ரேர் தான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்வால்வ் பண்ணுறது. கேட்டால் எழுத தெரியணும். ஸோ இது வந்து ரீசெண்டாக ஜான்வரி 2025 ஜேஇ மெயினில் கேட்ட கொஷின். ஒரு தடவை சும்மா கண்ணில் பாரு, முடிஞ்சா போடு, எல்லாம் விட்டுட்டு போ, எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த என்எல்எம்ஐ இன்டர்பிரட் பண்ண தெரியணும் உனக்கு. அந்த என்எல்எம்எல்ல கொடுத்தா உனக்கு இன்டர்பிரட் பண்ண தெரிஞ்சதுன்னா நீ பிஸ்தா தான், போதும், எனக்கு அது கிடைச்சா போதும் உன்ட்டு. சரியா? நவ் கைஸ் நெக்ஸ்ட் ப்ரொசீட் ஃபர்தர். கண்டிப்பாக குவாண்டம் மாடல் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம்லேருந்து ஒரு கேள்வி இருக்குது. அதை ஒரு தடவை நல்லா ஸ்ட்ராங்காக ரிவிஷன் பண்ணிட்டு போங்க, மிஸ் பண்ணாதீங்க கைஸ். ஆக்சுவலி இந்த வீடியோ எப்படி தெரியுமா நீ பார்க்கணும், இந்த கிளாஸ் பார்க்க இப்போ நான் ஒரு டாபிக் எடுத்து சொல்கிறேன்னா வீடியோ பாஸ் பண்ணி டக்குன்னு அந்த டாபிக் நீ போயிடணும். ரிவிஷன் பண்ண போகிறப்ப கெமிஸ்ட்ரிக்கு டக்குன்னு அந்த டாபிக் போயிட்டு வேகமாக நீ எங்கே படிச்சிருக்கே வேகமாக ரிவிஷன் பண்ணு. ரிவிஷன் பண்ணிட்டு இந்த 4 மாடல் போட முடியுதான் பாரு, போட முடிஞ்சால் சூப்பர், செம்ம. இதோட கரெக்ட் ஆன்சர் தான் நான் பிடிஎஃபாக கொடுக்குறேன், போய் செக் அவுட் பண்ணு. ஆன்சர் கரெக்டாக தான் நான் போட்டிருக்கேன்னு சொல்லி செக் அவுட் பண்ண டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷனோடய கொடுக்குறேன். ஒவ்வொரு கொஸ்டின் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் கையில் கிடைக்கும். அழகாக அதை எடுத்து உட்காந்து பார்த்துட்டு அழகாக அடுத்த டாபிக் போ. ஒரு டாபிக் முடிச்சுட்டு அடுத்த டாபிக் போ. இப்படி தான் நீ ரிவிஷன் பண்ணணும். நீ கெமிஸ்ட்ரி ரிவிஷன் பண்ணுறேன் எனக்கு தெரியும். இது ஒரு மோஸ்ட் டாப் ரிப்பீட்டட் பேட்டர்ன்ஸை வச்சு ரிவிஷன் பண்ணுறதுக்காக தான் இதெல்லாம் உனக்காக எடுத்திருக்கேன். சரியா? டன். அடுத்து மோல் கான்செப்டோட பேசிக் ஃபார்முலா. சம் பேசிக் கான்செப்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரியில் மோல் கான்செப்ட்ல ஒரு கேள்வி கேட்க முடியும். ஸோ அப்போ மோல் ஃபார்முலா வச்சு எந்தெந்த மால்லாம் கேள்வி கேட்கலாம். ஒன்று, இந்த பர்சன்டேஜ் காம்போசிஷன் வச்சு ஒரு கேள்வி கேட்கலாம். ஸோ ஹைட்ரஜன் இவ்வளோ பர்சன்டேஜ், ஆக்சிஜன் இவ்வளோ பர்சன்டேஜ், மோலார் மாஸ்லாம் கொடுத்துட்டு ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் CHO அந்த ஃபார்முலாவை ரிலேட் பண்ண சொல்லி கேட்கலாம். ரிலேட்டிவ் ஃபார்முலா கேட்கலாம். அடுத்து இந்த இடத்துல த மாஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ இந்த இடத்துல மோல் கொடுத்துருவாங்க அண்ட் ரிமூவல் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் எவ்வளோ ரிமூவ் பண்ணியிருக்கோம், அந்த மோலு, நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ், நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ், அடுத்து அந்த வெயிட், கிவன் மாஸ், இது எல்லாத்தையும் லிங்க் பண்ணி கொஷின் கேட்க முடியும். சரியா? அண்ட் இந்த இடத்துல ரொம்ப சிம்பிள், ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் யாருக்கு இருக்கு, எல்லா வருஷமும் கேட்பாங்க. அது ரொம்ப மோல் கான்செப்ட்னா இந்த ஒரு கொஷின் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும், தெரியாமல் போகக்கூடாது. கேட்குறாங்களோ இல்லையோ, இப்போ ஒரு 3 மாலிகுல்ஸ் கொடுத்துட்டு 3 காம்பவுண்ட்ஸ் கொடுத்துட்டு இதில் எதுக்கு நிறைய நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்குது அந்த மாதிரிலாம் கொஷின் கேட்கலாம். ஸோ நல்லா பார்த்துக்கோ. ஃபார் கிவன் கிராம எதுக்கு வந்து ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்குன்னு சொல்லி கேட்பாங்க. தென் அடுத்து மோல் கான்செப்டில் பேசிக் கொஷின் இது. அடுத்து அங்கே சொல்யூஷன்ஸ் வருவீங்களா? சொல்யூஷன்ஸில் எதுக்கு டிப்பிக்கல் கொஷின் கோலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ். கோலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸில் 4மே செம்மையாக தெரிஞ்சிருக்கணும். ரிலேட்டிவ் லோயிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர், பாய்லிங் பாயிண்ட்டு, ஃப்ரீசிங் பாயிண்ட்டு அண்ட் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர். 4மே மரண மாதம் நீ படிச்சிருக்கணும். இதில் நீ மிஸ்ஸே பண்ணக்கூடாதுங்கிறது 2, பாய்லிங் பாயிண்ட், ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர். 4மே நல்லா படிக்கணும் தான், ஆனால் இது 2மே மிஸ் பண்ணிடாதீங்கடா. ரீசெண்டாக நீட்லி சரி ஜெயிலி சரி இதை தான் திரும்ப கேட்டுட்டு இருக்கான். சரியா? ஃப்ரீசிங் பாயிண்ட்டும் கேட்குறான், அதுவும் படிக்கணும் தான். பட் இது 2 மிஸ் பண்ணாமல் போகவே கூடாது நீ எக்ஸாமுக்கு. அந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கொஷின் கொடுத்துருக்கேன். இது ஃப்ரீசிங் பாயிண்ட் ஒரு கொஷின், பாய்லிங் பாயிண்ட்டுக்கு ஒரு கொஷின், ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் வச்சு கொஷின். நல்லபடியாக பார்த்துக்கோ. அட்லீஸ்ட் நீட் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்த்தா கூட போதும். இந்த கொஷின் பார்த்துட்டு நீட் பிவைக்கு ஒவ்வொன்றுக்கு ஒரு 3 மாடல் பாரு, ரிவிஷன் பண்ண போதும், தட்டிடலாம். ஓகே, ஈஸி கொஷின்ஸ் தான். நெக்ஸ்ட்டு, ரொம்ப ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்கா? நான் கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, பிகாஸ் இந்த மொமெண்ட்டில் உங்கள் டைம் ரொம்ப குரூஷியல். நான் ரொம்ப நேரம் எடுத்துக்க கூட நினைக்கிறேன். ஃபாஸ்ட்டாக திருப்ப ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட் கேஸ், எக்ஸ்பிரஸிங் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூஷன். ஸோ மொலாரிட்டி பேஸ் பண்ணி கேள்விகள் கேட்கலாம். ஸோ இந்த மோல் ஃப்ராக்ஷன் அண்ட் 20 மொலாரிட்டி HCl சொல்யூஷன், இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த 3 கொஷின்ஸ் எடுத்துக்கோங்க. உங்கள் சொல்யூஷன்ஸ்லேருந்து ஒரு கொஷின் கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸில் ரிலேட்டிவ் அந்த 2 கேட்கலாம். இது இல்லாமல் இந்த 3 டாப்பிக்லேருந்து கேட்க ஹையர் சான்சஸ் இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி இந்த கொஷின்ஸ்லாம் பார்த்து நல்லா சால்வ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இப்போ இது ரிவிஷன் பண்ண முடியும். புதுசாக இதெல்லாம் பார்க்க நினைக்கிறேன்னா பயப்படாத, தூக்கி போடு. இது எல்லாத்தையுமே நீ வெறும் NCERT எக்ஸாம்பிள்ஸ் இன்டெக்ஸ்ட் வச்சு மட்டுமே போட முடியும். அதுலேயே இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் நாலேஜ் கொடுத்துருக்காங்க. அது 2 கொஷின்ஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணாவே ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் ஏதோ சொல்யூஷன்ஸில் அடிச்சு நவுத்திட்டு வரலாம். எல்லா நாலேஜ் அதிலே கிடச்சிடும். இட்ஸ் ஓகே, தெரிஞ்சால் பாரு, தெரியலாம் பரவாயில்ல, பார்த்துக்கலாம். டன். நெக்ஸ்ட் கொஷின், கெமிக்கல் ஈக்குலிபிரியம் சொன்னால் ஒரு கொஷின் வரும்னா, அயனிக் ஈக்குலிபிரியமில் 2 கொஷின் கேட்க சான்ஸ் இருக்குது. ஒன்று ஆசிட் பேஸ் பேலன்ஸ். சரியா? அயனைசேஷன் ஆசிட் பேஸ் பேலன்ஸ் வச்சு ஒரு கொஷினை, இன்னொன்று சால்யூபிலிட்டி ப்ராடக்ட் வச்சு ஒரு கொஷின் கேட்கலாம். எல்லா வருஷமும் இதுதான் கேட்பாங்க. ஸோ இதில் டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட்டு இதெல்லாத்தையும் யூஸ் பண்ணி உனக்கு இந்த ஆசிட் பேஸ் பேலன்ஸ் வச்சு கேட்கலாம். இது 2மே அந்த ஆசிட் பேஸ் பேலன்ஸில் pH ஆஃப் த மிக்சரை யூஸ் பண்ணி கேட்கலாம். நான் சால்யூபிலிட்டி ப்ராடக்ட்க்கு கொஷின் கொடுக்கல, ஆனால் மிஸ் பண்ணாமல் சால்யூபிலிட்டி KSP வச்சு கேட்குற கொஷினை திருப்பி தரும். ஓகேவா? ஸோ இது என்ன ஆசிட் பேஸ் பேலன்ஸு, இதில் கான்சன்ட்ரேஷன் வச்சு கேட்குற கேள்வி எல்லாமே pH தான். இதுவும் ஆசிட் பேஸ் பேலன்ஸ் கொஷின் தான். பாருங்கள்,
Now guys, the next question is from coordination compounds. நான் சொன்ன coordination compoundsல எல்லா இடத்துலேருந்து கேட்கலாம். IUPAC, isomerism, magnetic moment, crystal field theory எல்லா இடத்துலேருந்து கேட்கலாம். ஆல்ரெடி isomerism மட்டும் நான் சொல்லிட்டேன். இப்போ அடுத்த கொஸ்டின் ஐம் ப்ரெடிக்டிங் இஸ் திஸ் ஒன். ஜென்ரலாக ஒரு காம்பவுண்ட் கொடுத்துட்டு எல்லாமே கேட்பாங்க. ஹைப்ரிடைசேஷன், அதோட பேராமேக்னெட்டிக்கா டயாமேக்னெட்டிக்கா, எத்தனை அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இதுதான் இந்த ஓவரால் ஹோல்சம் கொஷின். இது உனக்கு ஆன்சர் பண்ண தெரியறதுக்கு ஃபர்ஸ்ட் மேக்னெட்டிக் மொமெண்ட்டுக்கான ஃபார்முலா அது அப்ளை பண்ண தெரியணும். அண்ட் ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரிஸோட நாலேஜ் இருக்கணும். அப்போ தான் உனக்கு எது ஸ்ட்ராங் ஃபீல்டு எது வீக் ஃபீல்டு தெரியும். அது T2G EG அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு உனக்கு இதை அன்பேர்டா பேர்டான்னு சொல்ல தெரியும். கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸில் கண்டிப்பாக நிறைய பேருக்கு இது போட வரும். ஒரு தடவை இந்த 3 கொஸ்டின் உனக்கு போட வருதான்னு செக் பண்ணு, தப்பு கிடையாது. ஓகே, ஸோ திஸ் கொஸ்டின் இஸ் டெஃபினெட்லி a ஸ்டார் மார்க் டிப்பிக்கல் பேட்டர்ன் கொஸ்டின் கைஸ். இதில் டயாமேக்னெட்டிக் ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ் எதுன்னு சொல்லியிருக்கேன். ஈஸி கொஸ்டின் தான், அசால்ட்டாக போடுவேன். அடுத்து இந்த கொஸ்டின் பாரு. த நம்பர் ஆஃப் ஸ்பீஷீஸ் ஃப்ரம் த ஃபாலோயிங் தட் ஆர் இன்வால்வ் இன் sp3d2 ஹைப்ரிடைசேஷன். D2 sp3ல sp3d2 ஹைப்ரிடைசேஷனில் இது 4ல் எது இருக்குன்னு சொல்லி கேட்க சொல்கிறாங்க. ஸோ தீஸ் கொஸ்டின்ஸ் கைஸ் இந்த மாதிரி இந்த ஹைப்ரிடைசேஷன், மேக்னெட்டிக் மூமெண்ட், பேர்டு அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் அழகாக இந்த நாலேஜ் வச்சு நீங்கள் கண்டுபிடிக்க தெரியணும். கண்டிப்பாக ஒரு கொஸ்டின். ஓகே, ஸோ இது எல்லாமே நான் வந்து புதுசாலாம் கண்டுபிடிச்சி ப்ரெடிக்ட்லாம் பண்ணுற அளவுக்குலாம் எதுவும் இல்லை. எல்லா வருஷமும் டிப்பிக்கலாக கேட்குறத எல்லாத்தையும் எடுத்து வச்சு உனக்கு ஆர்டர் பண்ணி சொல்கிறேன். இதெல்லாம் ரிவிஷன் பண்ணுறப்ப நல்லா ரிவிஷன் பண்ணிட்டு போ. அதுதான் என்னோட இன்டென்ஷன். நெக்ஸ்ட், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிரான்சிஷன் மெட்டல்ஸ். கைஸ் D&F பிளாக் இன்ஆர்கானிக்கில் ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய இதை தூக்கிட்டாங்க சிலபஸில். எஸ் பிளாக் இல்லை, ஹைட்ரஜன் இல்லை, அதுலேயுமே பி பிளாக்ல காம்பவுண்ட்ஸ் இல்லை. அதனால் ஆல்ரெடி என்னென்னலாம் இன்ஆர்கானிக் சாப்டர்ஸ் இருக்கோ அதோட இம்பார்ட்டன்ஸ் அதிகமாயிடுச்சு. ஆல்ரெடி நிறைய சாப்டர்ஸ் ரிமூவ் பண்ணாலும் இருக்கிறதுல நிறைய கேள்வி கேட்டால் நிலமையில இருக்காங்க. ஸோ அப்போ இன்ஆர்கானிக்ல பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக D&F பிளாக் இஸ் அ வெரி வெரி குட் சாப்டர். அது நிறைய பேர் ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க. அதில் நான் 2 கொஸ்டின் எடுத்திருக்கேன் உனக்காக. ஸோ இதில் என்ன கொஸ்டின் கேட்க முடியும்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் வச்சு கேட்கலாம், மேக்னெட்டிக் மொமெண்ட்ஸ் வச்சு கேட்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பின் ஒன்லி மேக்னெட்டிக் மொமெண்ட்டோட வேல்யூஸ் நான் கொடுத்துருப்போம் இந்த காப்பர் குரோமியம் வச்சு. இது வந்து ரொம்ப முக்கியமான கொஷின். இந்த நாலேஜ் இந்த மாதிரி கொஷின் ஈஸியாகவும் கேட்கலாம், காம்பவுண்ட்ஸில் வச்சும் கேட்பாங்க. ஸோ காம்பவுண்ட்ஸில் இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிச்சி அதோட மேக்னெட்டிக் மொமெண்ட்டோட ஆர்டர் கேட்கலாம். நல்ல கொஷின். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா வெறும் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வச்சு டேரெக்டாகவே கேட்கலாம். D&F பிளாக்ல இருக்கிற முக்கியமான ப்ராப்பர்ட்டி என்ன, நிறைய எலிமெண்ட்ஸ்க்கு மல்டிபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் இருக்கும், ஒரே ஒரு ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்குன்னு அவசியம் இல்லை. அதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்கலாம். நெக்ஸ்ட் இந்த இடத்துல ரொம்ப சிம்பிள், அது ஸ்பின் ஒன்லி மேக்னெட்டிக் மொமெண்ட்டோட வேல்யூஸே டேரெக்டாகவே இருக்கு. மேட்ச் டைப் ஆஃப் கொஸ்டின் கேட்க முடியும். ஸோ இது எல்லாமே ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸை நல்லா படிச்சுக்கோ. அதில் என்னென்னலாம் MCQ உன் கண்ணில் படுதோ திருப்பிட்டு போ. இந்த 3 MCQ மஸ்ட் சி. ஓகே, நவ் கைஸ் பி பிளாக் எலமெண்ட்ஸ். இந்த பி பிளாக் எலமெண்ட்ஸ்லையும் குரூப் 14, 13 அங்கேருந்து கேட்குறேன். 11th பி பிளாக்லேருந்து என்ன பாசிபிள் கொஷின்ஸ், காம்பவுண்ட்ஸ் ரிமூவ் பண்ணிட்டாங்க. அப்போ கன்வெர்ட் இருக்கிறது என்ன, கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், ப்ராப்பர்ட்டிஸு, ட்ரெண்ட்ஸு, அங்கேருந்து தான் கேள்வி கேட்க முடியும். ஸோ அப்போது நம்ம நல்லா படிச்சுட்டு போகணும்ல, ட்ரெண்ட்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும், எக்ஸப்ஷன்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும்ல. அதுக்காக தான் நம்ம பிரியங்கா மேம் ஒரு சூப்பரான டீட்டெயில் வீடியோ எடுத்திருப்பாங்க. கம்ப்ளீட் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் இருக்கிற எல்லா ட்ரெண்ட்ஸு வித் எக்ஸப்ஷன்ஸோட செம்மையாக சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த வீடியோவை நீங்கள் பார்க்க டைம் இருக்கான்னு தெரியல, ஒரு 45 minutes 1 hour இருக்கும். அட்லீஸ்ட் அந்த நோட்ஸ் எடுத்து ஒரு திருப்புங்க, PDF-ஆக கொடுத்துருப்பாங்க. இல்லைனா ஆல்ரெடி நீ படிச்சிருக்குன்னா இது எல்லாத்தையும் ஒரு ஆன்சர் பண்ண முடியாது, செக் பண்ணு. குரூப் 14 கேட்க முடியாது என்னென்னா இதெல்லாம் கேட்கலாம். அட்டாமிக் ரேடியஸ் வச்சு கேட்கலாம், இல்லை அந்த இது இருக்கும்ல அந்த எக்ஸப்ஷன் அது பார்த்துக்கும். எலக்ட்ரோநெகட்டிவிட்டி, டென்சிட்டி, ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி, செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி, இதெல்லாம் ரிலவெண்ட்டாக இருக்கும் பாரு. நெக்ஸ்ட் இங்கே வா, அயனைசேஷன் என்தால்பி. சி கைஸ் எக்ஸாமினர்ஸ்க்கு என்னன்னு தெரில, 2 இது ரொம்ப ரொம்ப கேட்பாங்க. அயனைசேஷன் என்தால்பி அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னொன்று இந்த மெல்டிங் பாயிண்ட், பாயிலிங் பாயிண்ட், அவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான கொஷின்ஸ். நிறைய பசங்க இதை மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னு தெரியும். இந்த ரேடியஸில் எல்லாருக்குமே தெரியுங்கனால அதை தொடமாட்டாங்க. மெயினாக இந்த அயனைசேஷன் என்தால்பி ஃபஸ்ட்டு செகண்ட் அதை வச்சு கேட்க முடியும். மேக்ஸிமம் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கேட்கலாம், இல்லைனா இந்த மெல்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட்லேருந்து கேள்வி கேட்கலாம். அதுக்காக அதில் எடுத்துகிட்டு வந்தேன். பி பிளாக்ல 11th பி பிளாக்ல மிஸ் பண்ணாமல் செக் அவுட் பண்ண வேண்டிய ப்ராப்ளம்ஸ் அது எல்லாமே. நெக்ஸ்ட்டு அடுத்த கொஷின் எங்கே கேட்பாங்கன்னா, இந்த குரூப் 16லேருந்து 12th பி பிளாக்ல மொத்தமே எல்லாமே ரொம்ப முக்கியம் தான். 12th பி பிளாக்ல இருக்கிற எல்லா கொஷின்ஸுமே இம்பார்ட்டன்ட்டு, எதுவுமே நீ ஸ்கிப் பண்ண முடியாது. ஏன்னா இன்ஆர்கானிக்கில் இருக்கிறதுலே பெரிய சாப்டர் 12th பி பிளாக் தான். அதுலேயும் குரூப் 15, குரூப் 16 தான் ரொம்ப டாமினன்ட்டு. முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் திருப்ப ட்ரை பண்ணுங்கள். அதுலேயும் ஆக்சிடேஷன் ஸ்டேஜில் ரொம்ப முக்கியம், எல்லாத்தையும் பார்க்க ட்ரை பண்ணு. ஸ்ட்ரக்சர்ஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஒவ்வொரு கெமிக்கல் ஃபார்மோட ஸ்ட்ரக்சர்லாம் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக திருப்பணும். இதில் நீ நோட் பண்ண வேண்டிய விஷயம்னா, எல்லா வருஷமும் குரூப் 16ல் ஹைட்ரைட்ஸோட ஃபீச்சர்ஸை திரும்ப திரும்ப கேட்குறாங்க. எக்ஸாம்பிள் இந்த காம்பவுண்ட் பாரு,
ஹைட்ரேட்ஸ் ஆஃப் செலினியம், டெல்லூரியம், இந்த H2SC H2Te இதோட அசிடிட்டி பாண்ட் என்தால்பி வச்சு கேள்வி வரலாம். சரி, இதுலேருந்து என்னென்னலாம் கேள்வி வைக்க முடியும் எல்லாத்தையும் கொடுத்துருக்கேன். 2 மாடல் மட்டும் கொடுத்துருக்கேன். இதுலேருந்து ஒரு கேள்வி வரலாம். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா அதே தான், இங்கே H2S H2Te வச்சு பாண்ட் டிசோசியேஷன் என்தால்பி இதுக்கு ரிலவெண்ட்டாக நான் சும்மா ஒரு மாடல் மட்டும் காமிச்சிருக்கேன். ஹைட்ரேட்ஸ் ஆஃப் குரூப் 16 எலமெண்ட்ஸ்லேருந்து எதெல்லாம் உனக்கு ரிலவெண்ட்டாக ப்ராப்பர்ட்டிஸ் நோண்ட முடியுமோ எல்லாத்தையும் திருப்பிக்கோ. வெரி இம்பார்ட்டன்ட் கேஸ். ஓகே, யா எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் இங்கே கொடுத்துருக்கேன் பாரு. 2 பேட்டர்ன் இந்த மாதிரி, அதில் ஒரே மாதிரி 2 கொஷின் ஒரே மாதிரி தான். இது ரெண்டுமே ஒரே கொஷின் தான். இது நல்லா பாரு. இதில் பார்த்தீங்கன்னா பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி ஆஃப் EH பாண்ட் ஆஃப் த H2E ஹைட்ரேட்ஸ் ஆஃப் த குரூப் 16 எலமெண்ட்ஸ். ஓகே, பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி வச்சு இன்னொன்று வந்து எல்லாமே ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டி, ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டு எல்லாமே இதில் கவர் இருக்கும். ஸோ ஹைட்ரேட்ஸ் ஆஃப் குரூப் 16 எலமெண்ட்ஸ் இஸ் அ மஸ்ட் ரீட் டாபிக் கைஸ். ஓகே, பக்கா. நெக்ஸ்ட், இது இல்லாமல் எல்லாமே படி. குரூப் பி பிளாக்னாவே நீ ஃபுல்லாக படிச்சு தான் ஆகணும், திருப்பி தான் ஆகணும். இதை மிஸ் பண்ணாமல் திருப்பி, அவ்வளோதான் என்னோட ஐடியா. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் ரியாக்ஷன் மெக்கானிசம்ஸ் கைஸ். கெமிஸ்ட்ரியில் நீட் எக்ஸாமில் ஒரு பேப்பர் இருக்குன்னா எல்லா வருஷமும் இந்த ஒரு கேள்வி இல்லாமல் பேப்பர் எடுக்க முடியாது. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் இந்த கேள்வி இல்லாமல் ஒரு கொஷினை ஃப்ரேமே பண்ண முடியாது. தட் இஸ் திஸ் ரியாக்ஷன் மெக்கானிசம்ஸ். இண்டக்டிவ் எஃபெக்ட், ரெசனன்ஸ் எஃபெக்ட், ஹைப்பர் கான்ஜுகேஷன் எங்கே இருந்தனா கேள்வி கேட்கலாம். ஓகே, ஸோ அதில் டாப்பான கொஷின்ஸ் என்ன எடுத்துகிட்டு வர முடியுமோ எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கேன். ஒன்று மேட்ச் டைப் ஆஃப் கொஷின்ஸ் கேட்க முடியும். மைனஸ் இ எஃபெக்ட், மைனஸ் ப்ளஸ் இ எஃபெக்ட், மைனஸ் ஆர் ப்ளஸ் ஆர் எஃபெக்ட் வச்சு கேட்கலாம், ரெசனன்ஸ் வச்சு. இந்த சைடில் வந்தீங்கன்னா மெட்டா டைரக்டிங் குரூப், ஆக்டிவிட்டி குரூப்ஸ், ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் ரிலேட்டடாக ஒரு கொஷின் கேட்க முடியும். எதோட எஃபெக்ட் அதிகம் அதை வச்சு உனக்கு ஆன்சர் வரும்னு. நெக்ஸ்ட்டு ரெசனன்ஸ் வச்சு ஒரு கொஷின் நீங்கள் கொடுத்துருக்கேன், ஈஸி கொஷின் தான். அடுத்து இங்கே ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இண்டக்டிவ் எஃபெக்ட் வச்சு கேட்டிருப்பேன். மைனஸ் ஐ குரூப்புக்கு எது பிலாங்க, அதோட ஸ்ட்ரென்த் என்ன, அந்த மாதிரிலாம் கொஷின் இருக்கும். ஸோ மைனஸ் ஐ குரூப் ப்ளஸ் ஐ குரூப் யாரும் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் உனக்கு இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் ஆன்சர் பண்ண முடியும். சரியா? ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி திங்ஸ் தான் இந்த ரியாக்ஷன் மெக்கானிசம்ஸ் வரும். இதை நம்ம கரெக்டாக பண்ண தெரிஞ்சாவே சம் போடலாம். இதில் நீ மாஸ்டர் பண்ணணும்னா நீட் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை திருப்பி இருந்தாவே போதும், ஒரு ஐடியா கிடைக்கும். இதை ப்ராப்பராக GOC2ன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவில் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் இப்போ திருப்ப டைம் இல்லை. ஆல்ரெடி படித்தவங்கள மட்டும்தான் எழுத முடியும். இல்லை நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தாலும் இந்த டாபிக் மட்டும் எனக்கு ஆன்சர் பண்ண வர மாட்டேங்குதுன்னா விட்டுரு. ஒரு கொஷின் கேட்பான் இதுலேருந்து. சரியா? ரொம்ப ட்ரபிள் பண்ணி இந்த லாஸ்ட் மூமெண்ட்டில் ஐயோ வரல, நமக்கு தெரியல, எல்லாருமே இதை படிக்கிறாங்க, நமக்கு தான் வரமாட்டேன்னு சொல்லி ஃபீல் பண்ணாத. இது நாட் ஒன்லி ஃபார் திஸ் கொஷின், ஜென்ரலாகவே ஒரு டாபிக் நமக்கு வரலன்னா ட்ரை பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக, இது எப்படியா படிச்சிடலாம்னு சொல்லிட்டு. ஆனால் நமக்கு வந்திருக்காது, எப்படியோ ஒரு சோர்ஸ் ப்ராப்பராக அமைஞ்சிருக்காது. அதனால் நமக்கு புரியாது, அந்த கொஷினே போட முடியாமல் இப்போ ஒவ்வொரு தடவையும். நீட் எக்ஸாமில் இப்போ நான் இந்த மாதிரிலாம் வீடியோ போடுறப்போ ஐயோ இந்த கொஷின் இருக்கா அந்த கொஷின் இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் வரும். ஐயோ இதை விட்டுட்டு போகிறோமா, நம்ம படிக்கலையேன்னு. இதெல்லாம் நினச்சி பயப்படக்கூடாது. நீ படித்ததில் இருந்தால் ரிவிஷன் பண்ணு, எக்ஸாம் எழுதிட்டு வா. படிக்காது இருந்தால் பரவாயில்ல, ஒமிட் பண்ணு. அந்த லெவல் ஆஃப் மெச்சூரிட்டி உனக்கு வரணும். அப்போ தான் எக்ஸாம் கிராக் பண்ண முடியும். இந்த ஒரு கொஷினை வச்சு உன் சீட்டு முடிவாகாது. சரியா? இன்கேஸ் உனக்கு இது வரல, படித்ததெல்லாம் தூக்கி போட்டுடணும். இல்லைன்னா ஐயோ நான் அதை படிக்கலையே, வரப்போதா ஸோ இதை படிக்க ட்ரை பண்ணி அரை மணி நேரம் 1 மணி நேரம் வெறும் ஒரு கொஷினுக்காக ஸ்பெண்ட் பண்ணினா மற்ற படித்ததெல்லாமே மறந்து போயிடும், ரிவிஷன் பண்ண முடியாமல் போகும், பின்னாடி தான் போவேன். சரியா? அரைக்குறையாக படிச்சுட்டு போகிறதுக்கு பதிலாக இதை விட்டுட்டு நல்லா படித்தது எல்லாத்தையுமே ப்ராப்பராக ரிவிஷன் பண்ணிட்டு போ, யூ வில் சக்சீட். இதுதான் இந்த லாஸ்ட் 2 டேஸோட மந்த்ரா. ஃபாலோ பண்ணுவேன் நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு பியூரிஃபிகேஷன் மெத்தட்ஸ் கைஸ். ரீசன்ட் நீட்டில் பியூரிஃபிகேஷனை வெறித்தனமாக கேட்குறானுங்க. எஸ்டிமேஷன் எப்படி கேட்குறாங்கன்னு சொன்னோம், அதே மாதிரி பியூரிஃபிகேஷனை எல்லா வருஷமும் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அதுவும் திரும்ப ஒரே கேள்வி தான் கேட்குறாங்க, ஈஸியாக கேட்குறாங்க. ஸோ நான் உனக்காக பியூரிஃபிகேஷன் மெத்தட்ஸ் என்ன கேள்வி கேட்க முடியும் கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஒரு கொஷின் வந்து இந்த உங்களுக்கு அந்த சால்யூபிலிட்டி வச்சு டிஸ்டிலேஷன், ஸ்டீம் டிஸ்டிலேஷன், அந்த ஃப்ராக்ஷனல் அதெல்லாத்தையும் வச்சு கேள்வி கேட்கலாம். போனது சப்ளிமேஷன்லாம் கேள்வி கேட்டிருக்காங்கடா, ரொம்ப ஈஸியான கொஷின்லாம் கேட்டிருக்காங்க. சரியா? நீ நீட் பிவிக்கு எடுத்து பாரு, பியூரிஃபிகேஷன் ரொம்ப ஈஸி கொஷின்ஸ்லாம் இருக்குது. ஈஸி கொஷின்ஸும் போட தெரிஞ்சிருக்கணும். திடீர்னு என்டிஏக்கு எதாவது ஆகிட்டான்னு வச்சுக்கேன், கஷ்டமான கொஷின் கேட்டுருவான். அதனால தான் ஒரு ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஷின் எடுத்து வந்திருக்கேன். அடுத்து இந்த பேப்பர் குரோமட்டோகிராஃபி அதுலேருந்து கொஷின் கொடுத்துருக்கேன். ஒரு தடவை ஜஸ்ட் செக் அவுட் பண்ணுங்கள். ஓகே, படிச்சிருந்தீங்கன்னா செக் அவுட் பண்ணி, இல்லை வேணாம். நெக்ஸ்ட்டு பியூரிஃபிகேஷன்லேருந்து ரீசன்ட் நீட் பிவைக்கு சொல்லுவோம், நல்லா பார்த்துருப்போம். கண்டிப்பாக கேள்வி இருக்க வாய்ப்பு இருக்குது. டைபோல் மொமெண்டம் போலாரிட்டி, நான் ஆல்ரெடி கெமிக்கல் பாண்டிங்கில் இந்த இதெல்லாம் வரும்னு சொல்லியிருந்தேன். இதில் பொலாரிட்டி அண்ட் டைபோல் மொமெண்ட் பேஸ் பண்ணி மட்டுமே ஒரு தனி இண்டிவிஜுவல் கொஷின் கேட்க முடியும். அதுக்காக இந்த மாடல் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ விச் ஆர் த ஃபாலோயிங் மாலிகுல்ஸ் ஹேஸ் மேக்ஸிமம் டைபோல் மொமெண்ட், இதை வச்சு ஒரு கொஷின் கேட்கலாம். இப்போ 2024 கேட்ட கொஷின். அதே மாதிரி எது போலார் மாலிகுல் கேள்வி கேட்கலாம்.
அடுத்து எலக்ட்ரோநெகட்டிவிட்டி, இதை வச்சு தான் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி நெட் டைபோல் மொமெண்ட்லாம் உனக்கு நம்பி இருக்கும். ஸோ அதுலேருந்து லோன் பேர் பாண்ட் பேர் அதை வச்சு ஒரு கொஷின் கேட்கலாம். முக்கியமாக இந்த NH3 NF3 அது நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்ச கொஷின், டிப்பிக்கலாக இருக்க கொஷின், அது மிஸ் பண்ணால் முதல்ல பார்த்துட்டு போ. ஓகே, ஸோ எஸ் கைஸ், இந்த ஹைட்ரோ கார்பன்ஸ்லேருந்து இந்த அல்கேன்லேருந்து கொஷின் வரலாம். அல்கேன் அல்கீன் அல்கைன் எல்லாமே டிப்பிக்கல் தான். அல்கீன்லேருந்து எப்பயுமே இந்த மார்கானிகா ரூல் ஆன்டி மார்கானிகா ரூல் அதை யூஸ் பண்ணி கொஷின்ஸ் வரும். டேரெக்டாக ஹைட்ரோ கார்பன்ஸ்லேருந்து கேட்கலாம், இல்லை இதில் 12th இருக்கிற ஆர்கானிக் சாப்டர்ஸில் லிங்க் பண்ணி கேட்கலாம். மார்கானிக்கோ ஆன்டி மார்கானிக்கோ அல்கீன்ஸில் நல்லா பார்த்துக்கணும். இது இல்லாமல் அல்கேன்ஸ்லேருந்து ரியாக்ஷன்ஸ் நிறைய கேட்க முடியும். அல்கேன்ஸ்லேருந்து உன்னால் பாசிபிலிட்டி இந்த 2 கொஷின்ஸ் கேட்க சான்ஸ் இருக்குது, நல்லா பார்த்துக்கோ. ஓகே, இது எல்லாத்தையுமே நான் ஒன் ஷாட்டில் கவர் பண்ணியிருப்பேன். அல்கேன் என்னென்ன ரியாக்ஷன்ஸ், ப்ரிப்பரேஷன் என்ன, கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் என்ன, அல்கீனோட ப்ரிப்பரேஷன், கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், அல்கைன்ஸ் என்னன்னு சொல்லி இந்த கம்ப்ளீட் ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ் ஒன் ஷாட்னு 2 வீடியோ எடுத்திருப்பேன். 11th ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஒன் ஷாட் ரியாக்ஷன்ஸ், 12th எல்லாமே ஒன் ஷாட்னு மிஸ் பண்ணாமல் அந்த வீடியோஸும் வேகமாக 2x வச்சு ரிவிஷன் பண்ணேன். ஆல்மோஸ்ட் என்டையர் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஒரே இடத்துல உனக்கு ரிவிஷன் ஆகிடும். ஸோ மிஸ் பண்ணாமல் அதை திருப்ப ஆல்ரெடி எல்லாத்தையும் உனக்காக போட்டு வச்சுருக்கேன். நீ இறங்கி வீடியோ பார்க்குறது மட்டும்தான் வேலை. ஆல்மோஸ்ட் என்டையர் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை வெறும் 2 ஹவர்ஸ்க்குள்ளே ரிவிஷன் பண்ணிக்கலாம். செம்மையாக உனக்கு இருக்க போது எல்லா ரியாக்ஷன்ஸும் கவர்டாங்க, மிஸ் பண்ணாமல் செக் அவுட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஹாலோ அல்கேன்ஸ் கைஸ். ஓகே, ஹாலோ அல்கேன்ஸ் என்ன கேள்வி கேட்க முடியும்? கண்டிப்பாக இதுலேருந்து வரலாம். ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஹாலோ அல்கேன், நேச்சர் ஆஃப் கார்பன் ஹாலஜன் பாண்டு, இங்கேருந்து ஒரு கேள்வி ரீசன்ட் இயர்ஸில் கேட்டுட்டு இருக்காங்க. இதில் என்னென்ன மாதிரி கேட்க முடியும்னா, நம்ம ஆல்ரெடி சொல்லி கொடுத்த நேமிங் ரியாக்ஷன்ஸ் வந்து வரலாம். இந்த லூகாஸ் டெஸ்ட், லூகாஸ் ரியாக்ஷன், ஃபிங்கல்ஸ்டைன் ரியாக்ஷன், ஃபிட்டிகு, கேட்டர்மன் ரியாக்ஷன், இங்கேருந்து ஒரு கொஷின்ஸ் வரலாம். அப்படி இல்லாமல் இந்த கம்ப்ளீட் த ரியாக்ஷன் மாடலில் கேள்வி கேட்கலாம். ஸோ இந்த இந்த ரியாக்டன்ட்ல CU2Br2 போட்டால், கேட்டர்மன் இதை போட்டால் உனக்கு என்ன வருது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ இது நல்லபடியாக பார்த்துக்கோங்க. ரீசெண்டாக கேட்ட ஜான்வரி ஜேஇயில் கேட்ட கேள்வி இது. ஸோ எந்த ரியேஜென்ட் போட்டால் எந்த ப்ராடக்ட் வரும்னு தேவை. இதுதான் அந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வீடியோ நான் சொல்லி கொடுத்துருப்பேன். கம்ப்ளீட் ஆர்கானிக் ஒன் ஷாட் அந்த ரியாக்ஷன்ஸ் வீடியோ சொல்லி கொடுத்துருப்பேன். மிஸ் அவுட் பண்ண செக் அவுட் பண்ணேன். அடுத்து இது இந்த HV சன்லைட் போட்டால் என்ன வரும், CCl4 போட்டால் என்ன வரும்னு சொல்லி அந்த வேரியேஷன்ஸ் கேட்கலாம். இதெல்லாம் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் ஹாலஜன் CX பாண்டில் வரும். ஸோ இது ரெண்டுமே நல்லா மிஸ் அவுட் பண்ணாமல் செக் அவுட் பண்ணுங்கள். டன் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஹாலஜன். ஓகே, நான் சொன்ன பற்றி ஹாலோ அல்கேனில் எல்லாமே முக்கியம் தான். எங்கே தானே கேட்க முடியும். ப்ரிப்பரேஷன் நல்லா ஒரு தடவை பார்த்துக்கோ. ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஹாலஜன்ஸ் ரொம்ப முக்கியம். இது அந்த நேமிங் ரியாக்ஷன்ஸ் கீழே வந்துடும். அடுத்து பார்க்க வேண்டியது இந்த SN1 மெக்கானிசம் ஃபாலோ பண்ணுதா, SN2 ஃபாலோ பண்ணுதா, இதுலேருந்து எப்பயுமே கொஷின் இருக்குது. இந்த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஹாலோ அல்கேனில் இந்த SN1 SN2 பேஸ் பண்ணி நிறைய கொஷின்ஸ் வரும். இதை அந்த ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்போகேட்டன் கூட லிங்க் பண்ணியும் கேட்பாங்க. ஸோ SN1 SN2 அப்ளிகேஷன்ஸ்லேருந்து ரிலவெண்ட் மாடல்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதில் நியூக்ளியோஃபைல்ஸ் எப்படி உனக்கு ஸ்டெபிலிட்டி கொடுக்குது, அண்ட் இந்த இடத்துல KCN கூட இந்த 4 காம்பவுண்ட்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணும். அடுத்து இந்த டைரெக்டாக SN1 SN2 வச்சு ஒரு ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஷின் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த ஸ்லைட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். மோர் தேன் தட் ப்ரீவியஸ் ஸ்லைடில் இருக்கிற கொஷின்ஸை விட இதெல்லாமே டைரக்ட் கொஷின்ஸ், டைரெக்டாக கொடுத்தது. இது எல்லாமே தான் மோர் அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ். ஆக்சுவலி இந்த கொஷினுக்கு நான் ஹெட்டிங் வந்து அனலிட்டிக்கல்னே வைக்கலாம். இது எல்லாமே கொஞ்சம் யோசிச்சா தான் போட முடியும், இல்லைனா போட முடியாது. ஸோ இந்த கொஷின்ஸை தான் நீ இந்த எக்ஸாம் லாஸ்ட்டாக ஒரு தடவை திருப்பிட்டேன்னா உனக்கு ஒரு செம்ம ஐடியா கிடைக்கும். எக்ஸாமில் டக்குன்னு ஆன்சர் பண்ண செம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு தடவை நல்லபடியாக பாருங்கள். நெக்ஸ்ட்டு எலிமினேஷன் ரியாக்ஷன். நான் சொன்ன பார்த்தியா, அல்கீன்லேருந்து ஒரு கொஷின் கேட்க முடியும்னா இந்த அல்கீனில் எலிமினேஷன் ரியாக்ஷன்ஸ் வச்சு கேட்கலாம். ஒரு ஆல்கஹால் அது கூட கொடுத்துருப்பாங்க, இல்லை ஆல்டிஹைட் கூட எது கூட கொடுத்து அங்கேருந்து எலிமினேட் பண்ணால், வாட்டர் எலிமினேட் பண்ணால் உனக்கு அல்கீன் ஃபார்ம் வர மாதிரி கொஷின்ஸ் வரலாம். இல்லை அல்கீனில் அடிஷன் ரியாக்ஷன் பண்ணி உனக்கு மார்கானிக்கா ஆன்டி மார்கானிக் அடிஷன் வச்சு கேட்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், என்னென்ன டிஃப்ரெண்ட் திங்ஸில் உனக்கு நடக்க முடியும்னு. இந்த எல்லா ரியாக்ஷன்ஸ்லையும் ரியேஜென்ட்ஸ் என்ன, ரியாக்டன்ட் என்ன, ப்ராடக்ட் என்ன உனக்கு சொல்ல தெரியணும். நான் நோட் பண்ணிக்கோ. ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் ஃபார் அல்கீன் கைஸ். அடுத்து ஆல்டிஹைட்ஸ், கீட்டோன்ஸ், கார்பாக்சிலிக் ஆசிட்ஸில் எல்லா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி சாப்டர்லையும் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ரொம்ப முக்கியம். அங்கே இருந்தால் உனக்கு எல்லா வருஷமும் கொஷின்ஸ் இருக்குது. அதுதான் ஹாலோ அல்கேனை சொல்லிட்டேன். இப்போ இங்கே வந்திருக்கேன். ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ், கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ்லையுமே இந்த நேமிங் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் அங்கே தான் இருக்கும். ஒட்டு மொத்தமாக எல்லாம் அது ரிலேட்டடாக தான் இருக்கும். அண்ட் இங்கே இருக்கு பாரு, எட்டாட் ரியாக்ஷன், ரோசன்மண்ட், கேட்டர்மன், கோச், ஸ்டீஃபன் ரியாக்ஷன் எல்லாத்தையும் தான் இந்த ஒன் ஷாட் வீடியோவில் கவர் பண்ணியிருப்பேன் பாருங்கள். அது இல்லாமல் ஒரு இந்த XYZ பேஸ் ABC மாடல் மாதிரி XYZ வச்சு ஒரு கொஷின் கேட்டு இந்த ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆயிருக்கும். இந்த காம்பவுண்ட்லேருந்து ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஷின் கேட்கலாங்க. இந்த காம்பவுண்டோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி ஒரு SBQ மாதிரி மாடல் வரலாம். டிப்பிக்கலாக ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அந்த மாதிரி கேட்பாங்க. அடுத்த மாடல் எப்படி கேட்க முடியும் ஆர்கானிக்கில், இந்த கம்ப்ளீட் த ரியாக்ஷன் மாடல்ஸ்.
ரியாக்ஷன் ஒரு காம்பவுண்டு ரியேஜென்ட்டு இன்னொன்று அங்கேருந்து இன்னொன்று அப்படியே அந்த ரியாக்ஷனை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி கொண்டு போய் நடுவில் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி வச்சுருவாங்க. இது என்னன்னு தெரியாது, இதை கொடுத்துருவாங்க, இது தெரியாது, அந்த மாதிரிலாம் கொஷின் கேட்பாங்க. அதுக்கான 3 பேட்டர்ன் கொடுத்துருக்கேன். இது கொஞ்சம் நல்ல கொஷினு, இது ரெண்டு ஒரு ஆவரேஜ் லெவல் ஆஃப் கொஷினு. இது உனக்கு போட தெரியுதுன்னு ஒரு இதை செக் அவுட் பண்ணிக்கோங்க. வெரி இம்பார்ட்டன்ட் கைஸ். இதில் மேஜர் ப்ராடக்ட் மைனர் ப்ராடக்ட் ரொம்ப முக்கியம். எது மேஜர் ப்ராடக்ட் எது மைனர் ப்ராடக்ட், நம்ம எப்பயுமே மேஜர் ப்ராடக்ட் நோக்கி தான் போவோம். சில இடத்துல இப்படி மைனர்னு கொடுத்துன்னு வச்சுக்க குழம்பிடுவோம். ஸோ கவனமாக நீங்கள் எக்ஸாம் சால்வ் பண்ணுறப்ப இந்த வேர்ட்ஸ்லாம் நோட் பண்ணிப்பாரு. எக்ஸாமில் இந்த மாதிரி குட்டி குட்டி கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ்லாம் நிறைய பேர் தப்பு பண்ணவங்க இருக்கீங்க. சரியா? கண்டிப்பாக இதில் நடக்க தான் செய்யும். அதுக்காக தான் அந்த கொஷின் அவங்க ஃப்ரேமே பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீ கொஷின் சால்வ் பண்ணுறப்ப இந்த குட்டி வேர்ட்ஸ்லாம் கவனமாக பார்த்துக்கோ. டன். நவ் கைஸ், கான்ஜுகேட் ஆசிட் பேஸ், நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இதை கான்ஜுகேட் ஆசிட் பேஸ் வச்சு ஒரு கொஷின் கேட்க முடியும்னு. யா, அடுத்த நேமிங் ரியாக்ஷன் ஐம் எக்ஸ்பெக்டிங் இஸ் ஹாஃப்மேன் புரோமைட் டீக்ரேடேஷன் ரியாக்ஷன். இதுக்காகவே தனி ஸ்லைடு கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ஹாஃப்மேன் புரோமைட் டீக்ரேடேஷன் ஒரு கொஷின் இருக்குது. எல்லா வருஷமும் கேள்வி இருக்குது, இந்த வருஷமும் கேட்பாங்க. ஒரு தெளிவாக திருப்பு சூப்பராக சொல்லி கொடுத்துருப்பேன். நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கும், அழகாக பாருங்கள். இதில் ஒரே ஒரு முக்கியமான விஷயம் தான், ஹாஃப்மேன் புரோமைட் அமைட்லேருந்து ஒரு கார்பன் வெளில போனதுக்கப்புறம் விச்ச ஃபார்மாக வந்த அமைன், அந்த குட்டி கேரக்டரிஸ்டிக்லாம் தெரிஞ்சிருக்கணும். ரியாக்டன்ட்டில் ஒரு 5 கார்பன் இருக்கும், பட் ப்ராடக்ட்டில் 4 கார்பன். இது ஒரு மாடலாக. இதே மாதிரி ரியாக்டன்ட் ஒரு 4 கார்பன் இருக்கும், ப்ராடக்ட்டில் 5 கார்பன் வர மாதிரி ஒரு ரியாக்ஷன் இருக்குது. அது என்ன எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். ஓகே, சைனைட் குரூப் போடுவோமா போட மாட்டோமான்னு சொல்லி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லு. ஒரு கார்பன் எக்ஸ்ட்ரா வரணும்னா, கொடுத்த ரியாக்டன்ட்டோட எக்ஸ்ட்ரா கார்பன் இருக்க மாதிரி ப்ராடக்ட் வரணும்னா என்ன பண்ணணும், கொடுத்த ரியாக்டன்ட்டை விட கம்மி கார்பன் ப்ராடக்ட் வரணும்னா நமக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி அந்த ஆர்கானிக் டெஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். பார்க்காதாங்க பாரு. நெக்ஸ்ட்டு கைஸ், டிப்பிக்கலாக ஐயா நானும் உள்ளேன் ஐயா உங்கள் நீட் கொஷின் பேப்பரில் அப்படிங்கிற மாதிரி தான் டைசோனியம் சால்ட். அமைன்ஸ் சாப்டரில் பேசிக் நேச்சர் எவ்வளோக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதுக்களவு அதை விட அதிகமான இம்பார்ட்டன்ட் இந்த டைசோனியம் சால்ட்ஸ் பேஸ் பண்ண கொஷின். டைசோனியம் சால்ட்ஸ் ப்ரிப்பரேஷனும் முக்கியம், ரியாக்ஷன்ஸும் முக்கியம். எல்லா வருஷமும் பேப்பரில் கேள்வி இருக்குது. இந்த NaNO2 HCl HNO2 ஃபார்ம் பண்ணும் நைட்ரஸ் ஆசிடு, அங்கேருந்து கண்டிப்பாக கேள்வி இருக்குது. பயங்கரமாக திருப்பு. மஸ்ட் டூ ஆல் ரியாக்ஷன்ஸ் ரிலேட்டட் டு டைசோனியம் சால்ட். நான் ப்ரிப்பரேஷன் ஃபோக்கஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். ரியாக்ஷன்ஸும் நீ பாரு, கண்டிப்பாக பார்த்துருக்கணும். நான் ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்பேன், ஒரே சார்ட்டில் கவர் பண்ணியிருப்பேன் நான். சரியா? என் வீடியோவில் பாருங்கள். நெக்ஸ்ட் கைஸ், we finally completed overall everything. அடுத்து பார்க்க போகிறது உங்களோட இது ப்ராக்டிக்கல் கெமிஸ்ட்ரி சால்ட் அனாலிசிஸில் பேஸ் பண்ணி. சால்ட் அனாலிசிஸ் 2 கேள்வி கேட்கலாம், மேக்ஸிமம் 3 கேள்வி வரைக்கும் கேட்க முடியும். ஒன்று ஆர்கானிக்லேருந்து கேட்கலாம், அதுக்கு தான் இங்கே கொடுத்துருக்கேன். சில்வர் மில்லட் டெஸ்ட்டு, இது வயலட் அப்பியர்ஸ், இது எல்லாமே கொடுத்துருக்கேன். ஒரு நோட் பண்ணிக்கோங்க. சரியா? ஆர்கானிக்லேருந்து ஒரு கொஷின் வரலாம், இன்ஆர்கானிக்லேருந்து ஒரு கொஷின் வரலாம். ஒரு கொஷின் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ பேயர்ஸ் டெஸ்ட்டு, அடுத்து டோலன்ஸ் ரியேஜென்ட்டு, FeCl3 டெஸ்ட்டு, செரிக் அமோனியம் நைட்ரேட் டெஸ்ட்டு. ஒவ்வொன்றிலையும் என்னென்ன அந்த ஃபைனல் அப்சர்வேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஜான்வரி ஜேஇயில் கூட ரீசெண்டாக கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோ. ஓகே, நெக்ஸ்ட்டு இன்னொரு கொஷின் வந்து லெசைன் டெஸ்ட். ஆக்சுவலாக 2026 ப்ரெடிக்ஷன்லேயும் நான் வச்சுருந்தேன். இந்த வருஷம் அந்த ஷார்ட்ஸில் ஒரு PDF கொடுத்து லெசைன் டெஸ்ட்லேருந்து ஒரு கேள்வி வர வாய்ப்பு இருக்குன்னு எக்ஸாக்டாக பேப்பரில் கேட்டிருந்தாங்க. லெசைன் டெஸ்ட் பேஸ் பண்ணி ஒரு கொஷின் இந்த ரீநீட்லையும் கேட்க சான்ஸ் இருக்குது. போன வருஷமும் கேட்டாங்க, எல்லா வருஷமும் கேட்பாங்க. நோட் பண்ணி பார்த்துக்கோ ஒரு தடவை இந்த ப்ராக்டிக்கல் கொஷின். இது இல்லாமல் சால்ட் அனாலிசிஸ்னு ஒன் ஷார்ட்ல நம்ம பிரியங்கா ஒரு கிளாஸ் எடுத்திருப்பாங்க. சால்ட் அனாலிசிஸோட கண்டென்ட் ஒரு கிளாஸாகவும் MCQ சால்விங் ஒரு கிளாஸாகவும் மிஸ் பண்ணாமல் செக் அவுட் பண்ணுங்கள். சரியா? ஸோ வித் திஸ் ஓகே, ஃபைனல் கொஷின் கைஸ், நம்ம இந்த ப்ரெடிக்ஷனோட கடைசி கொஷினுக்கு வந்துட்டோம். இது ஒரு நியூ மாடல் கொஷின். ஆக்சுவலாக ப்ரீவியஸ் இயர்ஸில் பெருசாக இதை டெஸ்ட் பண்ணல, சிலபஸில் இருக்குது, பட் கேட்காமே இருந்தாங்க. ரீசெண்ட் JEE மெயினில் NTA கேட்டாங்க இந்த கொஷினை. த கொஷின் இஸ் அபவுட் லேயர் டெஸ்ட்டு. ஓகே, இந்த ஹாலஜன்ஸ் பேஸ் பண்ணி கேட்பாங்க. லேயர் டெஸ்ட்லேருந்து மேபி இந்த ரீநீட்டில் ஒரு கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது. ஸோ அதுக்கேற்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஷின் கொடுத்துருக்கேன். இது ஒரு ஹேஷ்டேக் நியூ மாடல் கொஷின் ஃப்ரம் லேயர் டெஸ்ட்டு. நோட் பண்ணி நல்லபடியாக படிங்க, இட்ஸ் டெஃபினெட்லி ஹெல்ப்ஃபுல். நான் இதில் P பிளாக் எலமெண்ட்ஸில் குரூப் 15 எந்த கொஷின் நான் கொடுக்கல, ஆனால் அது கண்டிப்பாக வரும். சரியா? நான் NST மிரர் டெஸ்ட்டில் அதெல்லாம் வச்சிருக்கேன், போயிட்டு அதை செக் அவுட் பண்ணேன். கண்டிப்பாக அதெல்லாம் கேள்வி வர வாய்ப்பு இருக்குது, மிஸ் பண்ணால் பார்த்துக்கோ. வெரி இம்பார்ட்டன்ட் கைஸ். ஓகே, அண்ட் இது எல்லாத்துக்கும் பின்னாடி there is a lot of efforts. உட்காந்து எல்லா கொஷின் பேப்பர்ஸ் எடுத்து வச்சு அனலைஸ் பண்ணி எந்தெந்த கொஷினை திரும்ப கேட்டிருக்கான், இந்த வருஷம் என்ன மாடல் கேட்க முடியும், நீட் 2026 எதை கேட்டு முடிச்சிட்டாங்க. அதை விட்டுட்டு இப்போ ரீநீட்டில் எந்த சைக்காலஜி வச்சு கேட்பாங்கன்னு உட்காந்து ஒவ்வொரு கொஷினுக்கும் அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன் உனக்காக. கண்டிப்பாக இதுலேருந்து கொஷின் பேப்பரில் வாய்ப்பு இருக்குது, கொஷின்ஸ் நிறையா வரத்துக்கு. நான் ஒரு எக்ஸாமில் இருந்தால் எப்படி கொஷின் பேப்பர் எடுக்கணும் அப்படி தான் எடுப்பேன். அதனால எல்லா வருஷமும் என்னோட ப்ரெடிக்ஷன் ஒர்க் அவுட் ஆகுது. இந்த வருஷமும் இதை நம்பி தான் எடுத்திருக்கேன். இதை படிக்கிறதுனால உனக்கு எந்த ஒரு லாஸும் கிடையாது. இதை ப்ராப்பராக நல்லபடியாக ரிவிஷன் பண்ணிட்டு போ.
இது பின்னாடி இருக்க லாஜிக் இவ்வளோ தான். இது எல்லாமே ரொம்ப முக்கியம்ப்பா. எக்ஸ்ட்ரா ரிவிஷன் கொடுத்துட்டு போங்க. நீங்கள் ரிவிஷன் பண்ணுறப்ப இதுக்கு எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ் கொடு, அவ்வளோதான். கொஞ்சம் டைம் கொடுத்து இந்த கொஷின்லாம் ஒரு சால்வ் ஆகுதான்னு செக் பண்ணிக்கோ. மோர் தென் எசென்ஷியல். ஓகே, ஸோ கைஸ், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் இந்த கம்ப்ளீட் செக்ஷனோட PDF கொடுக்குறேன். இது ஒவ்வொரு கொஷினோட டீடைல்டு சொல்யூஷன் வித் எக்ஸ்பிளனேஷனோட PDF ஷேர் பண்ணுறேன். டவுன்லோட் பண்ணிக்கோ கம்ப்ளீட்லி ஃப்ரீயாக. கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷன்லேயோ கமெண்ட் செக்ஷன்லேயோ லிங்க் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லைனா எனக்கு இதை ஒருத்தர் சொல்லி கொடுத்தாவே நல்லாயிருக்கும், ஒவ்வொரு கொஷினும் வேகமாக அப்ரோச் பண்ண நான் உட்காந்து படிக்கிறத விட எனக்கு ஒரு மாதிரி பாசிவாக படிக்க கஷ்டமாக இருக்குது, நான் உட்காந்து ஆக்டிவாக படிக்க கஷ்டமாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் பாசிவாக ஒருத்தர் சொல்லி கொடுத்தா வேகமாக கவனிச்சுப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன்னா நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஆனால் எங்களுக்கு இதோட எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வேணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் தாரணி மேம்கிட்ட கேட்டு ரெக்வஸ்ட் பண்ணி உனக்கு இந்த வீடியோ பண்ணித்தர சொல்கிறேன் as soon as possible. ஸோ இந்த வீடியோ பப்ளிஷ் ஆனி கொஞ்ச நேரத்திலே எனக்கு அந்த ரெஸ்பான்ஸ் எவ்வளோ வருதுங்கிறத பார்த்து தான் பண்ண சொல்லுவேன். இது இல்லாமல் இதுலேருந்து தான் நாங்கள் NST மிரர் டெஸ்ட்லேருந்து கொஷின்ஸ் எடுத்திருக்கோம். NST மிரர் டெஸ்ட்டோட கம்ப்ளீட் சொல்யூஷன் வீடியோ உனக்கு வரும், மிஸ் அவுட் பண்ணாமல் செக் அவுட் பண்ண. போன வருஷம் நிறைய கொஷின் NST மிரர் டெஸ்ட்டில் வந்திருந்தது. போன 2026க்கு இந்த ரீநீட்டுக்கும் கண்டிப்பாக வர சான்ஸ் அதிகம், எடுத்து வச்சுருக்கேன், போய் பாருங்கள். அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வரும், ரீச் அவுட் பண்ணுறேன். ஃபிசிக்ஸ்க்கு இதே மாதிரி 45 மோஸ்ட் ப்ரிடிக்ஷன் அந்த NST மிரர் டெஸ்ட்டில் எடுத்துருப்பேன், அதையும் சால்வ் பண்ணி நான் காட்டுறேன். எல்லா வீடியோ கம்மிங் சூன் ஃபார் யூ. ஸோ இது எது உனக்கு ஃபஸ்ட்டு எனக்கு தேவை? ஃபிசிக்ஸில் இந்த 45 MCQs நான் சால்வ் பண்ணி போடணுமா? இந்த நீட் 2026 நான் பண்ணது நிறைய கொஷின் வந்திருந்தது. லைக் அந்த கெப்பாசிட்டர்ஸ்லேருந்து 2 கொஷின், மேக்னெட்டிக் ஃபீல்ட்லேருந்து ஒரு கொஷின், நிறைய கொஷின், மீட்டர் பிரிட்ஜ் இல்லை இன்னும் 2-3 கொஷின் நிறைய வந்திருந்தது. எனக்கு மறந்து போச்சு, இல்லை இப்போ டக்குன்னு வரல. நிறைய கொஷின்ஸ் வந்திருந்தது. மேபி இதெல்லாமே கேட்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த ரீநீட்லேருந்துமே இந்த NST மிரர் டெஸ்ட்லேருந்து மிஸ் அவுட் பண்ணாமல் செக் அவுட் பண்ண. ஹோப் ஸோ இந்த வீடியோ உனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருக்கு நம்புறேன். நிஜமாக உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, உனக்கு ஒரு ரிவிஷன் ஐடியா கிடச்சிருக்கு. ஐயோ நான் இதெல்லாம் நான் மிஸ் பண்ணியிருப்பேன், நல்லவேளை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு நினச்சேன்னா கமெண்ட் செக்ஷனில் நீ என்ன இந்த வீடியோக்கு என்னன்னு நினைக்கிறியோ ஃபீட்பேக்கும் 2 நிமிஷம் போட்டுட்டு நீ போய் உங்கள் வேலையை பாருங்கள். இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ. கண்டிப்பாக இது மாதிரி நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்காக கொடுத்து ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ டில் நவ். அடுத்த வீடியோவில் சந்திப்போம் கைஸ். மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு போங்க, கமெண்ட் செக்ஷனோட ஃபீட்பேக் போட்டு போங்க. அண்ட் உனக்கு வேறு என்ன என் சைட்லேருந்து வேணும்? 12th ஃபார்முலா ரிவிஷன் வேணுமா, இல்லை ஃபிசிக்ஸ் அந்த 45 MCQ நான் சால்வ் பண்ணுமா, உனக்கு வேறு என்ன வேணுங்கிறத எனக்கு சொல்லு. பயாலஜி ப்ரெடிக்ஷன் லாஸ்ட் இயர் போட்ட மாதிரி இன்றைக்கும் அந்த மார்னிங் நான் போட ட்ரை பண்ணுறேன், ஏர்லி மார்னிங் ஒரு வீடியோ வர ட்ரை பண்ணுறேன். எதெல்லாம் நல்லா சைட்லேருந்து கொடுக்க முடியுமோ எல்லாத்தையும் உனக்காக கொடுக்குறேன். நல்லபடி யூஸ் பண்ணி படிங்க. ஆல் த பெஸ்ட். டேக் கேர். தேங்க்யூ ஆல். இட்ஸ் டாக்டர் சுதர்ஷன் ஃப்ரம் NST சைனிங் ஆஃப். அடுத்த வீடியோ சந்திப்போம் கைஸ். பாய். நல்லபடி ரிவிஷன் பண்ண. Prestigious white coat and stethoscope is eagerly waiting for you. NST டீம் கூடவே இருக்கோம், கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறோம். ஆல் தி பெஸ்ட்.